நல்ல நாளில் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாசனம், इस अच्छे दिन में भी हम ध्यान के लिए लिए वचन உபாகமத்தின் புஸ்தகம் व्यवस्था विवरण 29வது அதிகாரம், 29वां अध्याय, உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம், व्यवस्था विवरण 29वां अध्याय, அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். 5वां वचन पढ़ेंगे। கர்த்தராகிய நான் मैं तो तुम, உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு मैं तुम्हारा परमेश्वर हूँ ये तुम जान लेने के लिए நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். मैं जंगल में तुमको 40 वर्ष लिए फिरा, உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, और न तुम्हारे तन पर वस्त्र पुराने हुए, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. और न तेरी जूतियां तेरे पैरों में पुरानी हुई। அவ கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, परमेश्वर ये कहता है நான் உங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் வழி நடத்தினேன். जंगल में 40 वर्ष चलाया। இந்த உபாகம் 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், व्यवस्था विवरण 8वां अध्याय में हम पढ़ते हैं 40 வருஷம் நான் உன்னை எகிப்திலே வனாந்தரத்தில் வழிநடத்த காரணம் என்ன? 40 वर्ष मैंने जंगल में क्यों चलाया? உன்னை இந்த 40 வருஷமும் நான் சிறுமைப்படுத்த காரணம் என்ன? क्यों ये 40 वर्ष में तुझे दासित्व में रखा? நீ கர்த்தருடைய கட்டளையை கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்பதை நான் சோதித்து அறியும்படிக்கு, क्योंकि मैं ये परखना चाहता था कि तू व्यवस्था की पालन करता है या नहीं करता है। நான் உன்னை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினேன். इसलिए जंगल में मैंने 40 वर्ष चलाया। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே சிறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். आज कई लोग अपने जीवन में कुछ कमियों को महसूस करते हो। சிறுமையை அனுபவிக்கும் போது, जब तुम कमियों को महसूस करते हो, கஷ்டத்தை அனுபவிக்கும் போது, कोई तकलीफ को महसूस करते हो, கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். परमेश्वर स्वयं अनुमति देते हैं। எதற்காக அனுமதிக்கிறார்? क्यों अनुमति देते हैं? இந்த சிறுமை நாட்களிலே, ताकि उस दबाव के बीच में, இந்த வனாந்தரத்தின் பாதையிலே, वो जंगल के मार्ग में இவர்கள் என்னை பின்பற்றுகிறார்களா இல்லது என்னை விட்டு பின்வாங்கி போகிறார்களா என்பதை சோதிக்கும்படி கர்த்தர் நடத்துகிறார். प्रभु ये परीक्षा लेता है कि हम उसके पीछे करते हैं या नहीं करते हैं। கர்த்தருடைய கட்டளைகளை நீ கைக்கொண்டு நடப்பாயோ நடக்க மாட்டாயோ என்று சோதிக்கும்படியாய் நான் உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினேன் என்று சொல்லுகிறார். प्रभु कहते हैं कि 40 वर्ष इसलिए जंगल में चलाया कि तू व्यवस्था की पालन करता है या नहीं करता है। இந்த 40 வருஷமும் ஜனங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சாப்பாட்டுக்கு பிரச்சனைகள் வந்தது. ये 40 वर्ष उनके जीवन में बहुत सारे खाने की तकलीफ हुई, ஆகாரத்துக்கு பிரச்சனை பண்ணுகிட்டு இருக்கிறார்கள். भोजन के लिए वो परेशानी उठाए। அப்ப 40 வருஷம் உன்னை பசியினால் வருத்த காரணம் என்ன? ये 40 साल भी उन्हें भूख के मारे क्यों प्रभु पछताया? கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहते हैं மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, मनुष्य केवल रोटी से नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார், बल्कि प्रभु के मुंह से निकलने वाला हर एक शब्दों से जीवित रहता है என்பதை உனக்கு படிப்பிப்பதற்காக நான் உன்னை 40 வருஷம் உன்னை பசியினால் வருந்த விட்டேன். ये तुझे सिखाने के लिए मैं 40 साल तुझे भूख में तड़पाया। நீங்கள் 8வது அதிகாரத்துல, 8वां अध्याय में, உபாகமம் 8வது அதிகாரம், व्यवस्था विवरण 8वां अध्याय, அதுல நீங்கள் வாசிக்கும் போது यहाँ पर हम पढ़ते हैं दूसरा वचन, மூணாவது வசனத்தை வாசிங்க.
வனாந்திரத்துல சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு जंगल में परमेश्वर ने क्यों उन्हें तकलीफ पहुंचाया? காரணம் इसका कारण क्या है? நாம் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்வோமோ கைக்கொள்ள மாட்டோமோ என்று சோதிப்பதற்கு. क्योंकि परमेश्वर परीक्षा लेना चाहता था कि वे आज्ञाओं को पालन करेंगे या नहीं। பசியினால் வருந்த விட்டதற்கு காரணம் क्यों उन्हें भूखा भी होने दिया? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படி. क्योंकि प्रभु ये सिखाना चाहता था कि मनुष्य केवल रोटी से नहीं परंतु वचन जो यहोवा के मुंह से निकलता है उससे जीवित रहता है। கர்த்தர் நம்மை சோதித்து அறியும்படிக்கு 40 வருஷமாய் வனாந்தரத்திலே ஜனங்களை வழி நடத்தினார். प्रभु हमारी परीक्षा लेने के लिए ही लोगों को 40 वर्ष जंगल में चलाया। எகிப்திலிருந்து கானானுக்கு செல்வதற்கு मिस्र देश से कनान की ओर जाने के लिए பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 4 நாட்களுக்குள்ள போய் சேரலாம் என்று. पंडित लोग कहते हैं कि 4 दिन में पहुंच सकते हैं। ஆனா இந்த ஜனங்களை लेकिन इन प्रजाओं को 40 வருஷமாய் வனாந்தரத்திலே வழி நடத்தி வருகிறார். 40 साल उनको जंगल में ही चलाया। இதற்கு अनेक உதாரணங்கள் காரணங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. इसके कई सारी घटनाएं और कारण लिखी गई है। குறுக்கு வழியாய் போனால் சத்துருக்களை சந்திக்க வேண்டியது நேரம் வரும். अगर जल्दी नजदीक वाले रास्ता से जाएंगे वहाँ कई सारे शत्रुएं आ जाएंगे। சத்துருக்களை கண்டால் ஜனங்கள் மடிந்து போவார்கள். अगर शत्रुओं को देखेंगे तो लोग निराश हो जाएंगे। சத்துருக்களை பார்க்காதபடிக்கு इसलिए शत्रुओं से न बैठ कर इसलिए அவர்களை சுத்தி வனாந்தரத்தின் வழியாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். उन्हें घुमा फिरा कर जंगल में से प्रभु ले चला। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் அனுபவிக்கப்படுகிறது. आज प्रभु के बच्चे आपके जीवन में जंगल का रास्ता है। ஒன்றுமில்லாத நிர்பந்தமான நிலைமை, ऐसे अवस्था जहाँ कुछ भी नहीं। தேவனுடைய பிள்ளைகளுடைய கைகளில் ஒன்றுமில்லை, हमारे हाथों में कुछ भी नहीं है। ஆண்டுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வறுமை, हम जीवन में गरीबी है, நிர்பந்தமான நிலைமை, एक बेहाल परिस्थिति, மனுஷர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. मनुष्य ने हाथ छोड़ दिया परिस्थिति। இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமைக்கு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்க காரணம் என்ன? ऐसे बेहाल परिस्थिति के लिए परमेश्वर में क्यों सौंप देते हैं? இன்னும் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வாயா, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாவாயா இல்லையா என்பதை சோதிப்பதற்கு. क्योंकि प्रभु ये देखना चाहता है कि तू और प्रभु को पकड़ेगा या प्रभु को छोड़ देगा। அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए प्रभु के बच्चे एक बात को समझ लो, நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் हमारे जीवन में कितने ही परेशान या मुसीबत आए கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். परमेश्वर हमारी परीक्षा ले रहा है। இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுமா மாட்டோமா என்பதை சோதிக்கிறார். इन परीक्षा के समय क्या उनकी आज्ञाओं को पालन करेंगे या नहीं? இந்த வறுமையின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை போஷிக்குமா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். क्या इस गरीबी में भी मेरा वचन उन्हें तृप्त करेगा या नहीं? இந்த ஒரு அறிவு நமக்குள்ளே வந்துவிட்டால் ये समझ ये हमारे अंदर आ गया तो தேவனுடைய பிள்ளை நாம் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். परमेश्वर के बच्चे हम किसी के बारे में चिंता नहीं करेंगे। எதை குறித்து கர்த்தர் மீது முறுமுறுக்க மாட்டோம். किसी के प्रति प्रभु के विरुद्ध कुड़कुड़ाएंगे नहीं। எதை குறித்தும் ஆண்டவரை குறை சொல்ல மாட்டோம். किसी के प्रति प्रभु को कमी नहीं बताएंगे। மறைந்து போன டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு நாள் சாட்சி சொன்னார். गुजरे हुए डीजीएस दिनकरन अय्या जी ने एक गवाही बताए। அவர் தன் பிள்ளையை அழைத்து கொண்டு பேங்குக்கு போயிருக்கின்றார். अपने बेटी को लेकर बैंगलोर जा रहे थे। பேங்குக்கு போயிருந்தார் லோன் எடுக்க. बैंक गए थे लोन लेने। அப்ப போய் கொண்டு இருக்கும் போது जब वो जा रहे थे நடந்த ஆக்சிடென்ட்ல அவங்க மகன் இறந்து போனா. एक्सीडेंट हो गया उनका और उनकी बेटी मर गई। அவங்க ஆக்சிடென்ட்ல பிள்ளை இறந்ததுனால उस एक्सीडेंट के दौरान बेटी मरने के कारण வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் பயங்கர துக்கம், घर पे सब दुखी थे, ரொம்ப வேதனை, सब दुखी थे। அவங்க மனசுல வருத்தம் வருகிறது. उनके मन में चिंता हुई, கர்த்தர் நான் போகிற இடமெல்லாம் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், मैं जहाँ जहाँ जाता था परमेश्वर तो अद्भुत काम करते हैं, என்ன ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்கிறார், मैं जो भी प्रार्थना करता हूँ प्रभु सुनते हैं। ஆனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்பதை ஏன் எனக்கு மறைத்து விட்டார்? लेकिन परमेश्वर ने मेरे जीवन में घटने वाला है क्यों प्रभु ने छुपा दिया? என் ஒரே பிள்ளை மரித்து போனாய், उनकी एकलौती बेटी थी वो भी मर गई, உலகமே இருண்டு போனது போல ஆயிற்று. उनका पूरा संसार अंधेर पड़ गया। ஜெபிக்க மனம் இல்ல, प्रार्थना करने का मन नहीं, வேதம் வாசிக்க மனம் இல்ல, शास्त्र पढ़ने की मन नहीं। இப்படி ரொம்ப நாட்களாய் கர்த்தரை தேடாமல் ऐसे இருந்திருக்கிறார். कई दिनों से वो प्रार्थना प्रभु से दूर हो गए थे। அப்ப மனம் சோர்ந்து போய் இருக்கும் போது जब वो मन में निराश हो गए थे, இப்படியே நாம் ஜெபிக்காமல் இருந்தால் எப்படி? मैं अगर प्रार्थना ही नहीं करूंगा तो मेरा क्या होगा? அதனால நம்ம எப்படியாவது கூடி கஷ்டப்பட்டு குடும்ப ஜெபம் பண்ணுவேன் इसलिए बहुत दुखी के साथ ही वो परिवार का प्रार्थना में बैठे என்று சொல்லி அவங்க குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது उन्होंने जब परिवार के साथ प्रार्थना करना शुरू किया கர்த்தர் அவரோடு பேசி
பேசினாரா? परमेश्वर ने भाई से बात किए, நீ இவ்வளவு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்க காரணம் என்ன? तू क्यों इतना चिंता कर रहा है, क्यों इतना दुखी है? சாத்தான் என்னிடத்தில் சவால் விட்டான். शैतान ने मुझसे चुनौती लिया. நான் சொன்னேன், मैंने कहा நீ அவன் பிள்ளையை எடுத்தாலும் அவன் என்னை குறித்து சுவிசேஷம் அறிவித்து ஊழித்து செய்வான் என்று. अगर तू उसका बेटी को भी उठा ले, लेकिन मेरा बेटा मेरा पीछा ही करेगा. நீ இப்படி அழுது கொண்டு நீ இப்படி சோர்ந்து போயிருந்தால், लेकिन तू ऐसे उदास बैठ के रोते रहेगा तो சாத்தானிடத்தில் நான் விட்ட சவால் நான் தோற்று போனதை போல இருக்கு. शैतान ने जो चुनौती मेरे सामने रखा, मैं हार गया होगा. இந்த வார்த்தையை கேட்டபோது ये शब्द सुनते ही மறுபடியும் அவர்கள் தேவனுக்காய் ஊழித்து செய்ய ஆரம்பித்தோம் என்று சொல்லுகிறார். फिर दोबारा प्रभु के दास प्रभु के सेवकाई में लग गए. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே तो प्रभु के बच्चों के जीवन में கர்த்தர் சில நேரங்களில் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார். कई बार जंगल के मार्ग में प्रभु हमें चलाता है. சில வேளைகளில் கர்த்தர் நம்மை சிறுமையின் பாதையில நடத்துகிறார். कई बार हमें दबाव के रास्ते में चलाता है. சில வேளைகளில் வறுமையின் மத்தியில நடத்துகிறார். कई बार गरीबी के रास्ते में चलाता है. இதெல்லாம் எதற்காக? क्यों चलाते हैं? இந்த சூழ்நிலையின் மத்தியிலேயும் ताकि ये भी परिस्थिति में நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறோமா இல்லையா? क्या हम परमेश्वर की आज्ञाओं को मानते हैं या नहीं? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, क्योंकि मनुष्य केवल रोटी से नहीं, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்கிற அறிவு உண்டாகத்தக்கதாய் बल्कि यहोवा के मुंह से निकलने वाले वचनों से भी जीवित रहता है, समझ होने के लिए நாம் உணர்வுடும்படியாய் கர்த்தர் நம்மை வனாந்தரத்தில் நடத்துகிறார். हमें विवेकित करने के लिए प्रभु जंगल में चलाते हैं. இந்த அறிவு நமக்கு உண்டாயிருக்குமேயானால் अगर ये समझ हमारे अंदर होगा तो தேவனுடைய பிள்ளைகள் மனுஷருக்கு முன்பாகவும் முறுமுறுக்க மாட்டோம், हम कभी मनुष्य के सामने कुड़कुड़ाएंगे नहीं, கர்த்தருக்கு முன்பாகவும் முறுமுறுக்க மாட்டோம், और प्रभु के सामने भी कुड़कुड़ाएंगे नहीं, கர்த்தரை விட்டு விலகவும் மாட்டோம். और प्रभु से दूर भी नहीं होंगे. ஏனென்றால் கர்த்தரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில क्योंकि प्रभु की पीछा करने वाले प्रभु के लोगों पर கர்த்தர் அனுமதிக்காத காரியம் ஒன்று நடப்பதில்லை. परमेश्वर की अनुमति के बिना कोई भी कार्य होता नहीं. யோபுடைய வாழ்க்கையின் சாத்தான் கிரியை செய்வதற்கு முன்பாக अय्यूब के जीवन में भी शैतान क्रिया करने से पहले கர்த்தரிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டு परमेश्वर यहोवा से अनुमति लेकर தேவனுடைய உத்தரவின்படியே யோபுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தார். यहोवा के आज्ञा के अनुसार ही शैतान क्रिया किया. தேவன் அனுமதிக்காமல் சாத்தான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. परमेश्वर की अनुमति के बिना शैतान कोई भी काम नहीं कर सकता है. அப்படினால கர்த்தருக்குள் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய உத்தம விசுவாசிகள் इसलिए जो कहते हैं कि हम प्रभु के अंदर जीवित है, அவர்கள் தைரியமாய் சொல்ல முடியும், वो धैर्य से कहेंगे என் வாழ்க்கையில வருகிற வனாந்தரம் मेरे जीवन में आने वाले जंगल का मार्ग கர்த்தரை சோதிப்பதற்காக அனுப்பி இருக்கிறார். प्रभु मेरी परीक्षा ले रहा है. கர்த்தர் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற சிறுமை, मेरे जीवन में जो दबाव को महसूस कर रहा हूँ, நான் கர்த்தரை சோதிக்கும்படியாக அனுபவித்திருக்கிறேன். यहोवा मेरी परीक्षा ले रहा है. என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற வறுமை मेरे गरीबी का जो महसूस कर रहा हूँ, கர்த்தரை சோதிக்கும்படியாக அனுபவித்திருக்கிறார். यहोवा मेरी परीक्षा ले रहा है. இந்த காலகட்டங்களில் எல்லாம் इन सारे अवस्था में நான் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்கிறேனா? क्या मैं प्रभु को पकड़ा रहता हूँ? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறேனா? क्या परमेश्वर की आज्ञाओं को मानता हूँ? அவரை விட்டு தூரம் விலகி போகிறேனா? या नहीं तो प्रभु से दूर होता हूँ? இதை சோதிப்பதற்காகவே தேவன் என்னை இப்படி நடத்துகிறார். मेरी परीक्षा करने के लिए प्रभु मुझे इस मार्ग पर चला रहा है. இந்த அறிவு நமக்கு உண்டாயிருந்து ये समझ हमारे अंदर होकर சோதனையிலே ஜெயம் பெறுவோமே ஆனால் हर एक परीक्षाओं में हमें जय पाकर தேவனுடைய பிள்ளைகள் வெற்றி பெற்ற கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ முடியும். जयवंत मसीह जीवन हम जी सकते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடக்கிறார்கள். 40 साल जंगल में चले. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, उनका वस्त्र पुराना नहीं हुआ, அவருடைய பாதரட்சை பழமையாய் और போகவில்லை. उनके पैरों का जूता भी पुराना नहीं हुआ. ஒரு நாள் 2 நாள் அல்ல, एक दिन 2 दिन की बात नहीं, 40 வருஷம் அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. 40 साल उनका वस्त्र नया रहा. 40 வருஷம் அவருடைய சப்பல் பாதரட்சை பழமையாய் போகவில்லை. 40 साल जूतियों के पैरों के जूते पुरानी नहीं हुई, ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். क्योंकि यहोवा साथ है. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार है? எவ்வளவுதான் சப்பல் வாங்கினாலும் कितना भी चप्पल खरीदे, சில கால்களுக்கு சப்பல் உடனே தேஞ்சு போயிடும். कुछ कुछ पैरों के लिए चप्पल जल्दी घिस जाता है. அந்த உப்பு குத்தி படுற இடத்துல அப்படியே ஓட்ட விழுந்துரும். जहाँ पर ऐंठ लगता है वहाँ पर खड्डा हो जाता है, சில கால்களுக்கு அந்த பெருவிரல் மிதிக்கிற இடத்துல ஓட்ட விழுந்துரும். और जहाँ बड़ी उंगली पड़ती है वहाँ भी वो होल गिर जाता है. ஒவ்வொரு காலை பொறுத்து சப்பல் தேஞ்சு போகிறது. एक एक के पैरों के हिसाब से चप्पल घिस जाता है. ஆனா சிலருடைய கால்களிலே சப்பல் எத்தனை வருஷம் போட்டாலும் लेकिन कुछ लोगों का पैरों में चप्पल कितने
साल भी डाले அது சப்பல் தேயவே தேயாது. वो घिसता ही नहीं। தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் हमारे आत्मिक जीवन में भी நம்முடைய வஸ்திரம் பழமையாய் போக கூடாது. हमारा वस्त्र पुराना नहीं पड़ना है, நம்முடைய பாதரட்சை பழமையாய் போக கூடாது. हमारी जूतियां भी पुरानी नहीं होनी है। கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆகிறது? कि प्रभु को विश्वास करके ग्रहण करके कितना साल हो रहा है? இவர்கள் 40 வருஷம் கர்த்தரை பின்பற்றினார்கள். ये लोग तो 40 साल प्रभु का पीछा किए। 40 வருஷத்துல அவருடைய வஸ்திரம் ஒரு நாள் பழமையாய் போகவில்லை. 40 साल में उनका वस्त्र कभी पुराना नहीं हुआ। இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு प्रभु के बच्चे हम प्रभु पर विश्वास करके ग्रहण किए हैं, தேவனுடைய வழிகளில் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். परमेश्वर के मार्ग में हम आगे बढ़ रहे हैं। கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிற ஒரு வஸ்திரம், प्रभु ने हम सबको एक वस्त्र दिया है, அது ஒரு இரட்சிப்பின் வஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறது. उसी को हम उद्धार का वस्त्र कहते हैं। கர்த்தர் நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். उस उद्धार का वस्त्र को प्रभु ने हमें पहनाया है। இந்த இரட்சிப்பின் வஸ்திரம் ஒரு நாள் கிழிந்து போக கூடாது. ये उद्धार का वस्त्र कभी फटना नहीं, இந்த இரட்சிப்பின் வஸ்திரம் ஒரு நாள் பழமையாய் போக கூடாது. ये उद्धार का वस्त्र कभी पुराना नहीं होना है। எந்த காரியத்தினாலும் நம்முடைய இரட்சிப்பின் வஸ்திரம் பழமையாய் போகிறது என்பதை அறிந்து நம்ம மனம் திரும்ப ये வேண்டும். उद्धार का वस्त्र किस वजह से गंदगी हो रही है ये समझकर मन फिराना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நாம நினைக்கிறோம் हम सोचते हैं சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனசாட்சிக்கு ஏற்றார் போல कई बार हमारे मन के विवेक के अनुसार எல்லா சூழ்நிலையிலும் நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், मैं तो पवित्र हूँ, என்னிடத்தில் பாவம் என்பது இல்லை मुझमें कोई पाप नहीं है, என்று நமக்கு நாமே திருப்திப்பட்டு हम கொண்டிருக்கிறோம். अपने अंदर ही अंदर तृप्त हो जाते ஆனா हैं। பரலோகத்தின் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் அல்லது குறை இருக்கிறதா என்பதை நம்மால கண்டுபிடிக்க முடியாது. लेकिन हमारे स्वर्गीय पिता के सामने क्या हमारे जीवन में कोई पाप है ये नहीं, ये समझना है। கர்த்தர் நம்மை நேசிப்பாரேயானால் यदि परमेश्वर हमसे प्यार करते होंगे तो தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு குறைவுகளை கர்த்தர் உணர்த்தி காண்பிப்பார். प्यार करने वालों के जीवन में प्रभु कमियों को दर्शाएगा। வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களேயானால் पवित्र शास्त्र में पढ़ते हैं ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति के पुस्तक 9வது அதிகாரம் 9वां अध्याय 23வது வசனத்தை வாசியுங்கள். 23वां वचन हम पढ़ेंगे। ஆதியாகமம் 9வது அதிகாரம் 23வது வசனம். उत्पत्ति 9:23। இங்கே நாம் வாசிக்கிறோம் यहाँ पर हम पढ़ते हैं நோவா என்கிற தேவ மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். नूह परमेश्वर के दास के बारे में हम पढ़ते हैं। நோவா ஒரு தேவ மனுஷன். नूह परमेश्वर का दास था, நோவா கிருபை பெற்ற மனுஷன். वो अनुग्रह पाया हुआ व्यक्ति था। ஆனால் ஒரு நாள் படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது लेकिन एक दिन जब वो सो रहे थे அவன் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார். उनका वस्त्र हट गया था। அவனுடைய குமாரரில் ஒருவனாகிய காமதை வந்து பார்க்கிறார். उनका पुत्र में से एक लड़का ने आके पहला देखा। தகப்பன் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறதை பார்த்தபோது जब उसने देखा कि पिता का वस्त्र हट गया है, தகப்பனுடைய வஸ்திரத்தை சரி செய்ய அவனால முடியல. वो पिता का वस्त्र को ठीक नहीं कर पाया। அந்த வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார் என்று अपने पिता का वस्त्र हट गया कर தன்னுடைய மற்ற சகோதரத்திலே போய் சொல்லுகிறார். वो बाहर आकर अपने दोनों भाइयों को बतला दिया। இதை அறிந்த சேமு யாபேத்தும் ये सुनकर शेम और येपेत ஒரு வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வந்து उन्होंने एक कपड़ा ले आया। தகப்பனுடைய வஸ்திரம் விலகி போய் கிடக்கிறதை பார்த்து அதை மூடினார்கள் என்று வாசிக்கிறோம். यहाँ पर लिखा गया कि पिता का वस्त्र हट गया था इसलिए उन्होंने एक कपड़े से ढाप दिया। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை प्रभु के बच्चे हमारा जीवन மற்றவருடைய குறைவை மறைக்கிறதா இருக்க வேண்டும். हम दूसरों के कमियों को छुपाने वाले होना है, மற்றவருடைய குற்றத்தை மறைக்கிறதா இருக்க வேண்டும். दूसरों की गलतियों को छुपाने वाले होना है। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் उद्धार पाए हुए शुरुआत के दिनों में தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாதவர்கள் நம்மிடத்தில் வந்து अनेक கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வார்கள். कितने लोग हैं जो उद्धार नहीं पाए अपने तकलीफों को हमारे पास बांटते हैं। அவர்கள் சொல்லுகிற காரியத்தை மனதில் வைத்து அவர்களுக்காக ஜெபித்த நாட்கள் உண்டு. उनके लिए हम प्रार्थना किए हुए कई दिन है। இன்றைக்கு யாரிடத்திலேயாவது ஒரு குறைகளை நாம் காண்போமேயானால் अगर आज के दिन हम किसी के जीवन में कोई कमियां देखते हैं, தேவனுடைய பிள்ளைகள் 9 பேருக்கு 10 பேருக்கு தூற்றி திரிகிறார்கள். उससे हमें 9 से 10 लोग को हम फैलाते हैं। கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें उद्धार का वस्त्र
पहनाया है। இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ये उद्धार का वस्त्र தேவனுடைய பிள்ளைகளுக்கு பழமையாய் போய் கூடாது, वो कभी पुराना नहीं होना है, அது கிழிந்து போக கூடாது. वो फटना भी नहीं है। நம்முடைய வஸ்திரம் கிழிந்து போக காரணம் वो वस्त्र क्यों फटता है? தூற்றி திரிகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கும் போது, क्योंकि हम दूसरों की जब निंदा करते हैं, மற்றவருடைய குறைகளை பெரிதப்படுத்தி दूसरों की कमियों को बढ़ोतरी कर कर அவருடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்கு நாம் தூற்றி திரிவோமையானால் अगर हम दूसरों के निंदा अपमान करते रहेंगे, வஸ்திரம் பழமையாய் போய்விடு, ये वस्त्र पुराना पड़ जाएगा, வஸ்திரம் கிழிந்து போகு. वस्त्र फट जाएगा। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए पवित्र शास्त्र में इस प्रकार लिखा है, உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள், तू अपने वस्त्र को संभाल ले, உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள், वस्त्र को संभाल ले, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாய் இருக்க வேண்டும், वो वस्त्र हमेशा सफेद होने दो, வஸ்திரம் எப்பொழுதும் சுத்தமாய் இருக்க वो வேண்டும். वस्त्र हमेशा शुद्ध होने दो। அப்ப வஸ்திரத்தை பழமையாக்க கூடிய காரியங்கள், ये हमारे वस्त्रों को क्या मैल बनाती है? வஸ்திரத்தை கிழித்து போடக்கூடிய காரியங்கள், वस्त्र किस कारण से फटती है? வஸ்திரத்தை அழுக்காக்க கூடிய காரியங்கள், वस्त्र में गंदगी फैलने का कारण இவைகளெல்லாம் உலகத்தில் சுற்றி இருக்கிறது. ये सब दुनिया में भर भर कर बैठा है। இவைகள் ஒன்று நம்மை பாதிக்காதபடிக்கு इस दुनिया की बातें हमें न पकड़ते हुए, நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமானால், बल्कि हमारे उद्धार के वस्त्रों को हमें सफेद करके संभालना है, तो தேவனுடைய பிள்ளைகள் மற்றவருடைய குறைகளை தூற்றி திரிய கூடாது. हमें कभी दूसरों के कमियों को बाहर दर्शाना नहीं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, தூற்றி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். जो निंदा करता है, दूसरों के बारे में बोलता है, वो रहस्य को प्रकट कराता है। ஆனபடினால் தன் வாயினால் அளப்புகிறவனோடு கூட நீ களவாதே. इसलिए जो हमेशा बड़बड़ करता है, उसके साथ तू रिश्ता मत बना। ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால், अपने वस्त्रों को यदि संभालना है, तो நம்முடைய வஸ்திரம் கிழிக்கப்பட்டு போகாதிருக்க வேண்டுமானால், अगर हमारे वस्त्र फटा भी ना रहना है, तो நம்முடைய வஸ்திரம் மாசுபடியாதிருக்க வேண்டுமானால், अगर हमारा वस्त्र में मैल नहीं बैठना है, तो தேவனுடைய பிள்ளைகள் தூற்றி திரிய கூடாது, हमें दूसरों की निंदा नहीं करना है, மற்றவருடைய குறைகளை தூற்றி திரிய கூடாது. दूसरों की निंदा नहीं करना है, அப்படி தூற்றி திரிகிறவர்களோடு கூட தேவ பிள்ளைகள் ஐக்கியம் வைக்கவும் கூடாது. और उन लोगों के साथ हमें संगति भी नहीं रखना है। இப்படி நம்மை நாம் காத்துக்கொள்ளுமையானால், अगर हम अपने आप को ऐसे बचा लेंगे, தேவனுடைய பிள்ளைகளுடைய வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள முடியும். तब जाकर हम अपने वस्त्र को संभाल सकते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மாத்திரமல்ல, उतना ही नहीं, வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். यीशु मसीह के पिता यूसुफ के बारे में हम पढ़ते हैं। யோசேப்புக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று यूसुफ का विवाह होने के लिए இந்த மரியாளை நியமிக்கிறார்கள். मरियम से मंगनी हुई। மரியாளோடு யோசேப்புக்கு திருமணம் நடக்க வேண்டும். मरियम का और यूसुफ का शादी होना था। இப்படி அவர்கள் நிச்சயித்துக் கொண்டார்கள். अपने आप में उन्होंने मंगनी कर लिए, ஆனால் திருமணம் ஆகவில்லை. लेकिन उनका विवाह नहीं हुआ। திருமணத்துக்கு முன்பதாகவே विवाह होने से पहले ही இந்த மரியாள் கர்ப்பமாய் இருக்கிறாள் என்ற செய்தி யோசேப்புக்கு கேள்விப்படுகிறார். मरियम गर्भवती हुई है करके यूसुफ सुनता है। அப்ப இந்த யோசேப்பு மரியாள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்பதை கேள்விப்பட்ட போது, जैसे यूसुफ ने सुना कि मरियम गर्भवती है, வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, இந்த யோசேப்பு ஒரு நீதிமானாய் இருந்தபடியினால் ये यूसुफ एक धर्मी होने के कारण மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் यूसुफ मरियम को अपमान नहीं करना चाहा, அவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். बल्कि उसे गुप्त से ही छोड़ना चाहता था। ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? प्रभु के बच्चे, हमारा जीवन किस प्रकार है? தனக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு பெண் उसके लिए नियुक्त किया हुआ लड़की थी। திருமணத்துக்கு முன்பாகவே கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட போது, जब उसने सुना कि शादी से पहले गर्भवती हुई है, அவள் தூற்றி கொண்டு தெரியவில்லை. उसने उसका अपमान नहीं किया, அவள் ரகசியமாய் அவளை தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தானே அல்லாமல், बल्कि उसने ये सोचा कि मैं गुपचुप गुप्त से ही छोड़ दूं। அவள் தூற்றி தெரியல. अपमान नहीं किया। காரணம் என்ன? इसका कारण क्या है? யோசேப்பு நீதிமானாய் இருந்தார். क्योंकि यूसुफ एक धर्मी व्यक्ति था। யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடினாலே यूसुफ धर्मी व्यक्ति होने के कारण மரியாளை குறித்து அவமானப்படுத்த மனதில்லாமல், मरियम के प्रति अपमान करना ना चाहा, ரகசியமாய் தள்ளிவிட விருப்பமாய் இருந்தார். बल्कि गुप्त में छोड़ना चाहा। கர்த்தர் யோசேப்போடு இடைப்பட்டு பேசினார். परमेश्वर ने यूसुफ को प्रकट हुआ, நீ நினைக்கிறது போல அல்ல, तू जो सोच रहा है वो नहीं। உன் மனைவி
மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாதே. तू अपनी पत्नी मरियम को अपनाने के लिए हिचकिचा मत, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்தம் உள்ளது. क्योंकि जो वो गर्भवती हुई है वो पवित्र है. தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை தூற்றி திரிய கூடாது. प्रभु के बच्चे कभी दूसरों को निंदा मत करो, தூற்றி திரிகிறவர்களோடு கூட ஐக்கியம் வைக்கவும் கூடாது. और जो लोग अपमान करते हैं उनके साथ संगति मत रखो. நம்மை நாம் காத்துக்கொள்ளுமையானால், अगर हम अपने आप को संभाल लेंगे, நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளுமையானால், अगर हमारे जीवन को संभाल लेंगे, தேவனுடைய பிள்ளைகளுடைய வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள तब முடியும். जाकर हमारे वस्त्र को हम संभाल पाएंगे. இந்த வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, 1 ராஜாக்களின் புஸ்தகம் पहले राजाओं के पुस्तक 21வது அதிகாரம் 21वां अध्याय 27வது வசனத்தை வாசியுங்கள். 27वां वचन पढ़ेंगे. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது जैसे आहाब ने इन वचनों को सुना, தன் வஸ்திரங்களை கிழித்து आहाब ने अपने वस्त्र को फाड़ा, ரெட்டுடுத்தி கொண்டு टाट ओढ़ लिया சாம்பல்ல உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறான் உபவாசம் எடுத்து. और टाट पे लपेट कर उपवास करके प्रार्थना करने लगा. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். हम ये सारे घटनाओं को हम जानते हैं. நாபோத்து என்கிற ஒரு ஏழை மனுஷன் இருந்தான். नाबोत नाम का एक गरीब व्यक्ति था. அவனுக்கு அவன் தகப்பன் கொடுத்த ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று இருந்தது. उसके पिता ने उसको एक दाखरस का एक बगीचा दिए थे. இந்த திராட்சை தோட்டம் इस बारी में ஆகாப் ராஜாவுடைய அரண்மனைக்கு பின்னாடி இருந்தபடினால் आहाब राजा के महल के पीछे होने के कारण அதை தனக்கு கீரை தோட்டமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்பி आहाब ने सोचा कि उसे अपना बाग बना ले, நாபோத்திடத்தை போய் கேட்கிறார். और नाबोत से जाकर बात करता है, உன்னுடைய திராட்சை தோட்டம் तेरे दाख के बारी को என்னுடைய வீட்டு தோட்டத்தில் அருகே இருக்கிறபடினால் मेरे बगीचे के बाजू में, इसलिए நான் அதை கீரை தோட்டமாய் மாற்ற விரும்புகிறேன். मैं उसे अपना खेती बनाना चाहता हूँ. ஆனபடினால அந்த திராட்சை தோட்டத்தை நீ எனக்கு தந்து விடு. इसलिए तू अपने बारी को मेरे पास दे दे. அதற்கு பதிலாக நான் இன்னொரு நல்ல நிலத்தை உனக்கு தருகிறேன். उसके बदले मैं तुझे एक अच्छा जमीन दूंगा. அப்படி இல்லாவிட்டால் अगर वैसे ना हो भी, அதற்குரிய கிரயத்தை உனக்கு தருகிறேன். नहीं तो मैं तेरी इच्छा के अनुसार उसका मूल्य दे दूंगा. இந்த வார்த்தையை நாபோத் கேட்டபோது ये नाबोत सुनते ही, அப்படி அல்ல, ऐसे नहीं प्रभु, என் பிதாக்கள் தந்த சுதந்திரத்தை நான் இழந்து போக மாட்டேன். अपने पुरखाओं का निज भाग मैं नहीं दे सकता हूँ. என் பிதாக்கள் தந்த சுதந்திரத்தை நான் இழந்து போக மாட்டேன். जो परमेश्वर ने मुझे पुरखा के द्वारा जो भाग दिया मैं नहीं खो सकता हूँ. இந்த வார்த்தையை ஆகாப் ராஜா எதிர்பார்க்கவில்லை. ये आहाब राजा ने सोचा नहीं था. மிகுந்த மன கஷ்டத்தோடு வீட்டுக்கு वो வந்திருக்கிறார். मन क्लेश के साथ घर पर आए, வீட்டுல வந்து சாப்பிடல, घर पर आकर खाना नहीं किया, அவன் சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். उदास होकर लेट गए. அவள் மனைவி வந்தாள், उनकी पत्नी आई, ராஜாவை பார்த்து கேட்கிறாள், राजा को देखकर पूछी, நீ சாப்பிடாமல் சோகமா இருக்க காரணம் என்ன? तुम कुछ भोजन क्यों नहीं कर रहे हो, क्यों उदास हो? ராஜா சொன்னார், राजा ने कहा, இந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எனக்கு கேட்டேன், मैंने इस नाबोत से उसकी दाग की बारी को मांगा, நாபோத் அதை எனக்கு தர மறுத்து விட்டார். उसने देने से इनकार कर दिया. இந்த வார்த்தை கேட்ட போது ஏசபேல் சொல்லுகிறாள், ये सुनते ही उसकी पत्नी इजेबेल ने कहा, இந்த ஒரு சின்ன காரியம் தானே, ये छोटी सी सी बात है, நாபோத்தின் திராட்சை தோட்டம் உமக்கு வேணும், तुझे आपको दाग की बारी चाहिए, நீ சாப்பிடும் அந்த தோட்டம் உமக்கு நாங்க வாங்கி தரோம். आप उठकर भोजन करो जरूर, और दाग की बारी मैं दिलाऊंगी. உடனே ஒரு நிருபத்தை எழுதினார், तुरंत उसने एक चिट्ठी लिखा, ஒரு கடிதத்தை எழுதுகிறாள், उसने एक चिट्ठी लिखा, ராஜாவின் மோதிரத்தினால் அதுக்கு முத்திரை போடுகிறாள், राजा की अंगूठी की छाप लगाई, தன் தேசத்தில் உள்ள மூப்பர்களை வரவழைத்து सारे नगरों के पुरखाओं को बुलाकर, அவர்களுக்கு அதை கொடுத்து सारे पुरनियों को बुलाकर उनके हाथ पे दी. அந்த நிருபத்தில் அவள் எழுதியிருந்தது என்னதாவது, और उस चिट्ठी में उसने किस प्रकार लिखा है, நீங்கள் உபவாசம் என்று தெரியப்படுத்துங்கள். उपवास का प्रचार करो. உபவாசம் என்று நீங்கள் சொல்லும்போது जब तुम प्रचार करोगे उपवास की, நாபோத் அந்த கூட்டத்திலே வருவார். जरूर नाबोत उस भीड़ में आएगा. நீங்கள் அவனை அந்த கூட்டத்துக்கு முன்பாக நிறுத்தி उस नाबोत को उस भीड़ के आगे खड़ा करो. இந்த நாபோத் ராஜாவுக்கும் விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் தூஷணம் சொன்னான் और ये नाबोत ने परमेश्वर और राजा दोनों का निंदा की है. என்று பொய் சாட்சி சொல்லக்கூடிய மக்களை ஏற்படுத்தி வைத்து ऐसे झूठी गवाह देने वालों को तुम नियुक्त करो, நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவன் சாகுபடி கல்லறிந்தவனை கொலை செய்யுங்கள் என்று சொன்னார். और उसे नगर के बाहर ले जाकर पथराव करके मार डालो. இந்த கடிதத்தை பார்த்தவர்கள் ये चिट्ठी जिन्होंने भी देखा,
किया அதே போல செய்தார்கள். वैसे ही उन्होंने किया உபவாசம் என்று தெரியப்படுத்தினார்கள். उपवास का प्रचार कराया நாபோத் முதல் ஆளாய் வந்து நிற்கிறார். नाबोत सबसे पहले आके खड़ा था தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உபவாச ஜெபம் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு வருவதற்கு மனம் இருக்கிறது? आज उपवास की प्रार्थना कहने पर कितने लोगों को मन है உபவாசம் என்று சொல்லும் போது முதல் ஆளாய் போய் நிற்கிறவன் நாபோத். उपवास कहने पर नाबोत पहले जाके खड़ा हुआ லோத்து ஒரு நீதிமான். लूत एक धर्मी था இந்த நாபோத் உபவாச ஜெபத்துக்கு மேன்மை கொடுக்கிறவன். ये नाबोत एक परमेश्वर की उपवास की प्रार्थना के लिए महत्व देता था உபவாசம் என்று சொன்ன போது उपवास कहने पर அவன் ஏழை மனுஷனாய் இருந்தாலும் चाहे वो गरीबी व्यक्ति था முதல் ஆளாய் போய் நிற்கிறார். पहला जाके खड़ा रहता था இவனை தந்திரமாய் ஏசேபேலின் ஆலோசனைப்படியே முன்ன நிறுத்தி लोगों ने चतुराई से इसेबेल की युक्ति के अनुसार उसे आगे खड़ा करके பொய் சாட்சி சொல்லக்கூடிய ரெண்டு நபர்களை ஏற்படுத்தி झूठी गवाह देने वालों को दो जन को नियुक्त करके இவன் தேவனுக்கும் ராஜாவுக்கும் விரோதமாய் தூஷணம் சொன்னான் इसने परमेश्वर राजा दोनों का निंदा की है என்று அவன் மேல் பொய் சாட்சி கூறி उसके ऊपर झूठी साक्षी देकर அவன் நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் கல்லறிந்து கொலை செய்தார்கள். नगर के बाहर ले जाकर पथराव कर कर मार डाले அவன் செத்து போனான். मर गया இந்த செய்தியை ஏசபேலுக்கு அன்று சொல்லி அனுப்புகிறார்கள். उन्होंने इजेबेल को ये संदेश पहुंचाया ஏசபேல் உடனே தன் புருஷனை அழைக்கிறாள். तुरंत इजेबेल अपने पति को बुलाती है நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை நீர் போய் எடுத்துக்கொள்ளு. जाओ जाकर नाबोत की दाख की बारी को ले लो அவன் இப்பொழுது உயிரோடு இல்லை, செத்து போனான். क्योंकि वो अभी जिंदा नहीं मर गया है நீ போய் அவனுடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளு. तुम जाकर उसकी दाख की बारी को ले लो ஆகாப் எழும்பினான். आहाब उठा அவன் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் புறப்படுகிற வேளையிலே जब वो उठकर दाख की बारी को लेने के लिए जा रहा था எலியா அங்கே வருகிறார். एलिया वहां पर आया தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து பார்க்கிறார். प्रभु के बच्चे हम करने वाले हर एक क्रियाओं को स्वर्गीय पिता ऊपर से देखता கர்த்தருடைய है வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. परमेश्वर की वाणी एलिया को हुई எலியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், एलिया ने राजा को देखकर कहा நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ? क्या तूने किसी को मारा ने किसी को लूटा नहीं நீ நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் எந்த இடத்துல நக்கினதோ जहाँ पर नाबोत की खून को कुत्ते ने चाटे थे அதே இடத்துல நாய்கள் உன் ரத்தத்தை நக்கு. वहीं पर कुत्ते लोग तेरे लहू को भी चाटेंगे ஆகாபின் சந்ததியிலே आहाब के वंश में பட்டணத்தில் சாகிறவர்களை நாய்களும் और नगर में मारने वाले कुत्ते வெளியே சாகிறவர்களை ஆகாயத்து பட்சிகளும் தின்னும். बाहर मरने वाला आकाश के पक्षी लोग खाते थे ஒரு பெரிய சாபம். ये बड़ा श्राप கர்த்தர் எலியாவிடத்துல பேசி அனுப்புகிறார். एलिया परमेश्वर ने एलिया से बोलकर भेजे தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டபோது जैसे ही ये शब्द सुना வேதத்தில் வாசிக்கிறோம், हमने यहाँ पर पढ़ा இந்த ஆகாப் ராஜா ये आहाब राजा தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு तुरंत अपने वस्त्र को फाड़े ரெட்டுடுத்தி கொண்டு देह पर टाट लपेट लिया தன்னை தாழ்த்தி अपने आप को नम्र कर कर அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். और वो प्रार्थना करने लगा கர்த்தர் பார்க்கிறார். प्रभु देखा ஆகாப் தன்னை தாழ்த்தினதை நீ கண்டாயா? क्या आहाब ने अपने आप को दीन किया तूने देखा அவன் தன்னை தாழ்த்தின் சமூகத்தில் உட்கார்ந்தபடியினால் वो मेरे सामने नम्र बन गया इसलिए நான் சொன்ன இந்த வார்த்தைகளை அவனுடைய நாட்களில் அனுமதிக்க மாட்டேன். इसके लिए जो विपत्ति मैंने कहा उसके जीवन भर में अनुमति नहीं करूंगा தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆகாப் ராஜா ए आहाब राजा கர்த்தருடைய வார்த்தை தன்னை எச்சரித்து கடந்து வந்த போது जब परमेश्वर की वाणी उनके लिए चेतावनी के द्वारा आई அந்த தண்டனை தன்மேல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக वो दंड अपने ऊपर न आए कर உடனடியாய் தன் வஸ்திரத்தை கிழித்து तुरंत वस्त्र को फाड़ा ரெட்டை எடுத்து போர்த்து கொண்டு टाट से लपेट लिया உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தை தாழ்த்தி ஜெபிக்கிறார். उपवास कर कर नम्र बनकर प्रार्थना करने लगा தேவனுடைய பிள்ளைகள் எதை காண்பிக்கிறது? ये क्या दर्शाता है அவன் ஒரு ராஜாவா இருந்த போதிலும் चाहे वो बड़े राजा थे கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் வெளிவந்த போது लेकिन जब भविष्यवक्ता के द्वारा एक वाणी निकली தன் தவறை உணர்ந்து கொண்டு மனம் திரும்பினவனாய் இருந்தார். उन्होंने अपने गलती को एहसास किया और मन फिराया தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உணர்வுள்ள இருதயம் உண்டாயிருக்க வேண்டும். हमारे अंदर विवेकित हृदय होना जरूर है கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை எச்சரிக்கும் போது जब पवित्र आत्मा आपको चेतावनी करते हैं நமக்குள் இருக்கிற குறைவுகளை உணர்த்தி காண்பிக்கும் போது जब हमारे अंदर की कमियों को परमेश्वर
परमेश्वर दर्शाता है, தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் போது उनकी चेतावनी वाणी को जब हम सुनते हैं, அந்த எச்சரிப்பினால் உணர்வடைந்து उस चेतावनी से विवेकित होकर தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்ப வேண்டும். हम परमेश्वर के समूह में मन फिराना है। இப்படி எச்சரிப்பின் சத்தத்துக்கு மனம் திரும்பி ऐसे मन फिराकर உணர்வுள்ள இருதயத்தோடு ஜீவனம் பண்ணினால் अगर विवेकित हृदय के साथ आप जिएंगे, இந்த உலகத்துல உயிரோடு வாழ்கிற நாட்கள்ல इस संसार में जब तक तुम जीवित हो, கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். तब तक परमेश्वर ने दिया हुआ उद्धार का वस्त्र को संभाल लोगे। கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ள முடியும். तब तक उद्धार का वस्त्र में मैल न पड़ते हुए प्रभु तुम्हें संभालने रखेगा। நம்முடைய வஸ்திரம் ஒரு நாளும் பழமையாய் போகாது. हमारा वस्त्र कभी पुराना नहीं होगा, நம்முடைய வஸ்திரம் ஒரு நாளும் கிழிந்து போகாது. हमारा वस्त्र कभी फटेगा नहीं, உணர்வுள்ள இருதயம் உள்ள மனுஷன் பாக்கியவான். क्योंकि जिसका मन विवेकित है वो धन्य है। உணர்வுள்ள இருதயம் உள்ள மனுஷன் பாக்கியவான். विवेकित मन जिसका है वो धन्य है। தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे, கர்த்தர் நம்மை உணர்த்தும் போது உணர்வடைந்து மனம் திரும்ப जब வேண்டும். प्रभु विवेकित कर रहा है, विवेकित में मन फिरा लो। உணர்வு அடைவதற்கு கர்த்தர் சில காலகட்டங்களை வைத்திருக்கிறார். विवेकित होने के लिए प्रभु ने नियुक्त काल और समय रखा है। தேவனுடைய பிள்ளைகள் நம் கர்த்தரை உணர்த்த அந்த உணர்த்துகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் अगर प्रभु बार बार तुम्हें विवेक कर रहे, उसको तुम अनसुना कर रहे हो, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பாவத்திலே நாம் நிலைத்திருப்போமேயானால் वही पाप के ऊपर पाप में बने हो, உணர்வடைய வேண்டிய காலகட்டம் முடியும் போது जिस दिन आपका विवेकित समय खत्म होगा, நாம் எவ்வளவுதான் அழுதாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதல் என்பது உண்டாகவே உண்டாகாது. कितने भी तुम गिड़गिड़ाओ, कितने भी विलाप करो, मन फिराव नहीं होगा। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए पवित्र शास्त्र में इस प्रकार लिखा है, உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளிலாகிலு तुझे मिला हुआ इस अच्छे समय पर உன் சமாதானத்துக்கு ஏதுவான வழி நீ தெரிந்து கொண்டால் உனக்கு நல்லது. समाधान भरे रास्तों को चुन लेगा तो अच्छी बात है। உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளிலாகிலு तुझे मिला हुआ ये अच्छे समय पर உன் ரட்சிப்புக்கு ஏதுவான வழி நீ தெரிந்து கொண்டால் நலமாயிருக்கு. उद्धार के योग्य मार्ग को चुन लेगा तो अच्छी बात है। பாவத்திலே நிலை கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் जो पाप में बने वो प्रभु के बच्चे, பாவத்தை கர்த்தர் உணர்த்தும் போது जब आपके पाप को प्रभु विवेकित करता है, நீங்கள் உணர்வடைந்து மனம் திரும்ப वो வேண்டும். विवेकित होकर मन फिराइए। விவசாயி ஒரு நிலத்துல பயிரிடுவதற்காக किसान कोई खेती बनान करने के लिए விதை விதைப்பதற்கு முன்பாக अपने बीज बोने से पहले குறிப்பிட்ட சில நாட்கள் நிலத்தை உழுகிறார். ठीक कुछ समय के लिए उसे खोदता है। வருஷம் முழுவதும் அந்த நிலத்தை உழுது கொண்டிருப்பதில்லை. पूरा दिन साल भर उसे खोदते नहीं रहेगा, குறிப்பிட்ட சில நாட்கள் உழுது விட்டு कुछ दिनों के लिए खोदता है, அவன் அந்த நிலத்திலே பயிர் விதைகளை தூவுகிறார். उसके बाद वो बीज बोता है। தேவனுடைய பிள்ளைகள் உணர்வடைய கூடிய காலகட்டங்கள் ஒன்று உண்டு. प्रभु के बच्चे, आप विवेकित होने के लिए प्रभु ने एक समय रखा है। அந்த காலம் தவறும் போது जिस दिन वो समय का अंत होगा, எவ்வளவுதான் கதறினாலும் பிரயோஜனம் இல்லை. तुम कितना भी गिड़गिड़ाओ कोई फायदा नहीं है। இயேசுவோடு சீசன் இருந்தார்கள். यीशु के साथ चेले थे, 12 சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். 12 चेले यीशु के साथ थे। ஆனால் இந்த 12 சீசர்களில் ஒருவன் யூதாஸ். उस 12 चेले में एक यहूदास था। இந்த யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். ये यहूदास का ये निर्णय था कि यीशु को दिखाए। இவனுக்கு நன்றாக தெரியும் यहूदास जानता था தான் இயேசுவை காட்டி கொடுக்க தீர்மானித்திருக்கிறது. मैंने तो यीशु को पकड़वाने का चाहत रखा है। ஆனால் அதற்கு முன்பதாகவே இயேசு சொல்லுகிறார், इससे पहले ही यीशु कहते हैं, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், तुम में से एक मुझे पकड़ाएगा, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், में से एक मुझे पकड़ाएगा, என்னோடு கூட சேர்ந்து இந்த தாளத்தில் கையிடுகிறவன் என்னை காட்டி கொடுப்பான். जो मेरे इस बर्तन में हाथ धोता वही मुझे पकड़ाएगा। ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். प्रभु विवेकित कर रहा है। ஆனா மற்றவர்கள் கேட்கிறார்கள், நானோ நானோ நானோ. बाकी लोग पूछ रहे क्या मैं ஆனா ஆண்டவர் சொல்லல. यीशु ने बताया नहीं, அவனுக்கு உணர்வடையும்படியாய் கர்த்தர் பேசினார். क्योंकि प्रभु चाहते थे कि वो स्वयं विवेकित हो। ஆனா யூதாஸ் உணர்வடையவே இல்லை. लेकिन ये यहूदास विवेकित नहीं हुआ। 30 வெள்ளி காசை வாங்கி கொண்டு 30 सिक्के के लिए இயேசுவை காட்டி கொடுத்து மறுதலித்தார். चांदी के सिक्के को लेकर यीशु को पकड़वाया। இயேசுக்கு நடந்த காரியங்களை பார்த்தபோது जब यीशु के जीवन में जो भी घटा, அவன் மனங்கசந்து அழுதார். वो भी मन क्लेश होकर रोने लगा, அவன் மனங்கசந்து அழுதார். विलाप करके रोने लगा। குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தபடி நான் பாவம் செய்தேன். निर्दोष लोगों को मैंने पकड़वाया, मैंने पाप किया है। அந்த 30 வெள்ளி காசை தேவாலயத்தில் கொண்டு வீசிவிட்டு 30 चांदी के सिक्के को भवन में फेंक
देखकर அவன் தற்கொலை பண்ணி செத்து போனான். उसने फांसी लगाकर मर गया। பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிற நாட்கள்ல, पवित्र आत्मा जब तुम्हें चेतावनी करते हैं, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற நாட்கள்ல, पवित्र आत्मा जब विवेकित करते हैं, உணர்வடைய கூடிய நாட்களே உணர்வடைந்தால் நல்லது. जब विवेक होना है, अगर होएंगे तो अच्छी बात है। எவர்கள் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு உணர்வடைந்து மனம் திரும்புகிறார்களோ, जो लोग परमेश्वर की चेतावनी को बात को सुनकर मन फिराते हैं, அவர்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகாது, उन्हीं का वस्त्र पुराना नहीं होगा, அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் கிழிந்து போகாது. उन्हीं का उद्धार का वस्त्र कभी फटेगा नहीं। கர்த்தர் தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. परमेश्वर ने हमें दिया वस्त्र को संभालना हमारा जिम्मेदारी है। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க प्रभु வேண்டும். के बच्चे बड़े ध्यान से रहे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு தம்பதியில் இருந்தார்கள். एक परिवार था, அவர்களுக்கு ஒரே மகன். उनका एक बेटा था, மகனை நன்றாக படிக்க வைத்தார்கள். उसको अच्छा पढ़ाए, பையன் நல்லா வளர்ந்து படித்து பெரியவனான. पढ़ लिख कर बच्चा बड़ा हुआ। அவன் மனைவி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. उनकी मम्मी मर गई। தகப்பனார் பார்க்கிறார், पिताजी ने देखा நல்ல சொத்து சுகமெல்லாம் இருக்கிறது, अच्छा धन दौलत है, தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அனுபவிப்பதற்கு ஒரே மகன் இருக்கிறார். मेरे सारे धन को अनुभव करने के लिए एक ही बेटा है, அதனால பையனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைக்கணும். इसलिए एक अच्छा लड़की ढूंढकर इसका शादी कराना है। திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று விரும்பி शादी करने की अपेक्षा में நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். उन्होंने अच्छे लड़की को देखकर शादी भी कराया। கொஞ்ச நாள் தாய் தகப்பனோடு இருந்தார்கள். थोड़े दिन पिता के साथ थे। கொஞ்ச நாள் கழித்தது थोड़े दिन के बाद ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்கா போயிட்டாங்க. दोनों मिलकर बाहर देश अमेरिका चले गए। தகப்பனை கவனிக்க ஆள் இல்லை. पिता की देखभाल करने कोई नहीं। தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் कितने ही धन संपत्ति दौलत हो, கவனிப்பதற்கென்று ஒரு ஆள் இருப்பார்களேனால் மாத்திரமே அந்த ஜீவன் பிழைக்கு. जब तक देखभाल करने के लिए कोई हो तब तक वो जीवन रहता है। அந்த காசு பணம் இருந்து ஒரு மனுஷனுடைய உயிரை காப்பாற்ற முடியாது. पैसे से हम किसी की जान को बचा नहीं सकते। இவர்கள் மாதம் மாதம் பணம் அனுப்பி கொடுத்தார்கள். महीने महीने पैसे भेजते थे, தகப்பன் பலவீனப்பட்டார். लेकिन पिताजी यहाँ पर निर्बल होते जा रहे हैं। தகப்பனை கவனிக்க ஆள் இல்லை என்று சொல்லி அனுப்பினார்கள். पिताजी की देखभाल करने के लिए कोई नहीं करके उन्हें सूचना दी गई थी। இதெல்லாம் கேள்விப்பட்டு सब सुनने के बावजूद மகனும் மருமகளும் இங்கு வந்தார்கள். दोनों बेटा और बहू यहाँ पर आए। அவர்கள் வேலைக்கு போக முடியவில்லை. वो क्योंकि नौकरी नहीं जा पा रहे थे। இப்பொழுது தகப்பனை பார்த்து சொல்லுகிறார், अभी पिता को देखकर उन्होंने कहा, அப்பா நீங்கள் ஒற்றைக்கு இருக்கிறீர்கள், पिताजी आप अकेले हो, உங்களை கவனிக்க ஆள் இல்ல, आपकी देखभाल करने कोई नहीं है, அதனால நீங்கள் ஒன்று வருத்தப்படாதீர்கள். इसलिए आप चिंता मत कीजिए। பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்துல கொண்டு உங்களை சேர்த்து விடுகிறேன். बगल में आश्रम में जाकर तुम्हारी भर्ती कर देता हूँ। அங்க உங்களுக்கு வேண்டிய பணம் எல்லாம் கட்டுகிறேன். मैं आपके लिए सारा पैसे के इंतजाम कर दूंगा। அவர்கள் உங்களை ஒரு குறைவில்லாமல் பார்த்துக் आपको கொள்வார்கள். कोई कमी के बिना वो संभाल लेंगे। அவர் எவ்வளவோ மறுத்த போதிலும் पिताजी ने बहुत गिड़गिड़ाया, மகனும் மருமகளும் சேர்ந்து फिर भी उन बेटा और बहू दोनों मिलकर தகப்பனை ஆசிரமத்தில் விட்டுவிட வேண்டும் என்கிற முடிவுக்குள் இருக்கிறதை பார்த்து उस पिताजी को आश्रम में छोड़ देंगे ये निर्णय देखकर இனி நம்மால் ஒன்று மீற முடியாது. अभी मैं कुछ नहीं कर सकता हूँ। இதை அறிந்து கொண்டு जब वो पिताजी ने जान लिया, அந்த தகப்பனார் சொன்னார், சரி நான் வருகிறேன் என்று சொன்னார். पिताजी ने तुरंत कहा ठीक है मैं आता हूँ। சரி வருகிறேன் என்று சொன்னது ठीक है मैं आता हूँ कहते ही தகப்பன் கூட இருக்கும் போதே அந்த வீட்டை விலை பேசி விற்று जब விட்டார்கள். पिताजी जीवित थे तभी उन्होंने उस घर को रकम में बेच दिया। அந்த வீட்டை விட்டு उस बेच कर, அந்த வீடு இருக்குமேயானால் தான் தகப்பனார் இந்த வீட்டில் இருந்து நம்ப மாட்டார். क्योंकि अगर घर रहेगा तो पिताजी यहाँ से हिलेंगे नहीं, அதனால வீட்டை விற்று விட்டார்கள். इसलिए घर को बेच दिए। இப்ப ஆசிரமத்துக்கு கூட்டி கொண்டு போறாரு. अभी उन्हें आश्रम की ओर ले गए। ஆசிரமம் வந்தது, आश्रम आया, காரை நிறுத்தினான் மகன். वहाँ पर कार को खड़ा किया, காரை விட்டு கீழே இறங்கினா कार से उतर कर आया। அந்த காரை விட்டு இறங்கின உடனே जब उस कार से उतर कर आते ही அவ தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். बहुत जोर जोर से रोने लगा, ரொம்ப அழுறாரு. बहुत रोया। நான் சொல்றேன், அப்பா நீங்க அழாதீங்க, पिताजी रोने लगे तो बेटे ने कहा मत रो, உங்களுக்கு இங்க ஒரு குறைவு இருக்காது, आपको यहाँ पर कोई कमी नहीं है। மாதம் மாதம் நான் பணத்தை அனுப்பி வைக்கிறேன், महीने महीने में पैसे भेजूंगा, உங்களை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள், आपको अच्छे से संभालेंगे, அதனால நீங்க கவலைப்படாதீர்கள் इसलिए अब चिंता मत करो என்று ஆறுதலான வார்த்தைகளை பேசினார்.
பேசுகிறார். ऐसे तसल्ली भरे बातों को उन्होंने किया। தகப்பனார் சொன்னா, पिताजी ने कहा நான் அதற்காக அளவில்லை, मैं इसलिए नहीं रो रहा हूँ, என்னை ஆசிரமத்தில் கொண்டு விடுகிறாய் என்பதற்காக நான் அளவில்லை, इस आश्रम में तू छोड़ रहा है इसलिए नहीं रो रहा हूँ, இங்கு எனக்கு கஷ்டம் இருக்கும் என்று நினைத்து நான் அளவில்லை, यहाँ पर मुझे तकलीफ है ये भी सोच के नहीं रो रहा நான் हूँ, ஒன்றை நினைத்து அழுகிறேன். लेकिन एक बात समझ कर मैं रो रहा हूँ। என் தகப்பனார் உயிரோடு இருக்கும் போது जब मेरे पिताजी जिंदा थे, இதே மரத்தடியிலே, यही पेड़ के नीचे, இதே மரத்தடியிலே என் தகப்பனை கொண்டு இறக்கி यही पेड़ के नीचे मैंने अपने पिताजी को छोड़ा था। இந்த ஆசிரமத்துல கொண்டு என் தகப்பனை சேர்த்து விட்டு इसी போனேன். आश्रम में मैंने मेरे पिताजी का भर्ती किया था। அதே ஆசிரமத்திலே, वही आश्रम में, அதே மரத்தடியிலே उसी पेड़ के नीचे நீ என்னை கொண்டு நிறுத்தி இருக்கிறாய். आज तू मुझे खड़ा किया है। அன்றைக்கு என் தகப்பனுக்கு செய்த காரியம் இன்றைக்கு எனக்கு உணர்வு வருகிறது. उस दिन मैंने मेरे पिताजी के साथ जो किया वो आज मेरे साथ घट रहा है। அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார். उससे मैं सोच कर रो रहा हूँ। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். प्रभु के बच्चे एक बात समझ लो, உணர்வடைய கூடிய காலத்துல உணர்வடைய வேண்டும். जिस समय है विवेकित होने का वहीं पर विवेक होना है। தகப்பனை கொண்டு விடும்போது உணர்வடைந்திருக்கணும். पिताजी को जब छोड़ा था तब विवेकित होना था। தகப்பனை விட்டு விட்டு पिताजी को वहाँ छोड़ दिए, தனக்கும் அந்த சூழ்நிலை வரும்போது जब अपनी परिस्थिति आ रही है அந்த நேரத்துல உணர்வடைந்து பலன் இல்ல. वहाँ पर विवेकित होकर मन फिराने का फायदा नहीं। தேவனுடைய பிள்ளை சத்தமிட்டு அழுதாலும் பிரயோஜனம் இல்லை. वहाँ पर जोर जोर से रोएंगे तो भी कोई फायदा नहीं होगा। எவ்வளவு மன உடைந்து அழுதாலும் பிரயோஜனம் இல்லை. इतना दिल तोड़ के भी रोए कोई फायदा नहीं। காரணம் கர்த்தர் குறித்த நாட்கள் முடிந்து போனது. क्योंकि जो समय प्रभु रखा था वह समाप्त हो गया। உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளில் ஆகிலே तुझे मिला हुआ इस शुभ दिन में भी உன் ரட்சிப்புக்கு ஏதுவான வழி நீ தெரிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கு. अगर तूने उद्धार का मार्ग चुन लिया तो तेरा भला होगा। உனக்கு கிடைத்த இந்த நல்ல நாளில் ஆகிலே तुझे मिला हुआ इस अच्छे दिन में भी உன் சமாதானத்துக்கு ஏதுவான வழி நீ தெரிந்து கொண்டால் உனக்கு நலமாயிருக்கு. समाधान के मार्ग को तू चुन लेगा तो तेरा भला होगा। ஆவியானவர் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். पवित्र आत्मा चेतावनी दे रहा है। ஆவியானவர் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். पवित्र आत्मा चेतावनी दे रहे हैं। ஆகாப் செய்த பாவம் யாருக்கும் தெரியாது. आहाब ने जो पाप किया कोई नहीं जानता था। மனைவியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு நீதிமானை கொலை செய்தது யாருக்கும் தெரியாது. पत्नी का बात मानकर एक धर्मी को उसने मार डाला कोई नहीं जानता था। அவர் நினைத்தார் நான் ராஜா, वो सोचा मैं राजा हूँ, என்னை எதிர்த்து யாரும் செயல்பட முடியாது. मेरे विरुद्ध कौन क्रिया करेगा। பரலோகத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர், लेकिन स्वर्ग में विराजमान परमेश्वर, அவர் அக்னிமயமான கண்களை वो உடையவர். अग्नि में आंखों का परमेश्वर है। அக்னிமயமான கர்த்தருடைய கண்களுக்கு மறைமான காரியம் ஒன்றுமில்லை. उनके आंखों से कोई भी बात छुपा नहीं सकते அந்த हैं। அக்னிமயமான கண்கள் உங்களை ஊடுருவ பாய்ந்து கொண்டிருக்கிறது. वो अग्नि में आके आपके दिल की गहराइयों को जानता है। கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் உங்கள் வாழ்க்கையில குறுக்கிடுமையானால் अगर परमेश्वर की चेतावनी वाणी तुम्हारे जीवन में आ रही है, தேவனுடைய பிள்ளைகள் உணர்வடையத்தக்க காலத்தில் உணர்வடையுங்கள். जहाँ समय है विवेकित होना, विवेक होकर मन फिराओ। நாட்கள் கடந்து போன பிறகு अगर समय बीत जाएगा तो தேவனுடைய பிள்ளைகள் நாம் எவ்வளவு அழுதாலும் तुम कितना भी गिड़गिड़ाओ, பாவம் மன்னிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. पाप क्षमा पाने का तुम्हें भाग्य नहीं मिलेगा। யூதாசின் ஆவி, क्योंकि यहूदा का आत्मा, யூதாசுடைய ஆவி यूदास की आत्मा இன்றைக்கு நரக வாசல்ல நின்று கொண்டு आज भी उस नरक के फाटक में खड़े रहकर குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தபடினால் நான் பாவம் செய்தேன் निर्दोष लोगों को मैंने पकड़वाया, मैंने पाप किया कहकर என்று நரக வாசல்ல நின்று கூக்குரலிடுகிறது என்று சொல்லி பக்தர்கள் சொல்லுகிறார்கள். ऐसे पंडित तो कहते हैं कि वो नरक के फाटक पे बैठकर रो रहा है। தேவனுடைய பிள்ளைகள் காலம் கடந்த பிறகு மன்னிப்பு கேட்க முடியாது. प्रभु के बच्चे तेरे समय बीतने पर तू क्षमा नहीं मांग सकता है। பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற நாட்கள்ல जिस दिन पवित्र आत्मा तुझे चुनौती दे रहा है, கர்த்தர் நமக்கு உணர்வடைய வேண்டும் என்று தந்திருக்கிற கிருபையின் நாட்கள்ல परमेश्वर जिस समय अनुग्रह का समय दिया विवेकित होने के लिए, நாம் உணர்வடைந்து மனம் திரும்பினாள் अगर हम तब विवेकित होकर मन फिराएंगे तो நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். हमारे उद्धार के वस्त्र को संभाल सकते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு விதத்துல உணர்த்துகிறார். प्रभु के बच्चे हर एक भाग में प्रभु हमें विवेकित करते हैं, நம்மை ஒவ்வொரு விதத்துல உணர்த்துகிறார். अलग अलग रीति से विवेक करते हैं। அவர் உணர்த்தும் போது जब प्रभु विवेकित करता है, அதை உணர்ந்து
उससे विवेकित होकर நாம் மனம் திரும்பும் போது जब मन फिराएंगे கர்த்தருடைய வாழ்க்கையில கிருபைகளை தருகிறார். तभी परमेश्वर हमारे जीवन में अनुग्रह बरसाता है। சின்ன சின்ன காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் உணர்த்துவார். चाहे छोटी छोटी बातें प्रभु विवेकित करता है। நம்ம நினைக்கிற சின்ன காரியம் என்று, हम सोचेंगे छोटी सी बात है, ஆனா சின்ன காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் உணர்த்துவார். छोटी सी भी बात है प्रभु विवेकित करता है। தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, என்னுடைய வாழ்க்கையில मेरे जीवन में சில காரியங்கள் மற்றவர்களிடத்தில் குறை என்று காணப்படும் போது अगर किसी के जीवन में कमी दिखाई देता है, அது நேரடியாக அவர்களிடத்தில் போய் சொல்லி சத்தம் போடுவேன். मैं तुरंत सामने जाकर फोड़ देती हूँ। அது என்னுடைய பழக்கமாய் போயிடுச்சு. मेरा आदत हो गया है, ஏன்னா இப்படிதான் இருக்கணும். ऐसा ही रहना है। ஒரு மனுஷனா இப்படிதான் இருக்கணும். अगर एक मनुष्य है वैसे ही जीना है, ஒரு மனுஷனா இப்படிதான் இருக்கணும். एक स्त्री है वैसे ही जीना है। ஒரு நீதிமான் பரிசுத்தவான் என்று சொன்னால் இப்படிதான் இருக்கணும். अगर तुम धर्मी हो पवित्र हो तुम्हें ऐसे ही जीना है। அதுக்கு மீறி இப்படி நடப்பார்களேயானால் अगर इसके अलावा तुम जब चलते हो, இவர்கள் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லி பெயர் வைத்து என்ன பிரயோஜனம்? मेरा ये कहना है विश्वासी कहलाने का नाम नहीं है। அப்படி என்று சொல்லி அவர்களிடத்திலே டைரக்டா போய் பேசுவேன். मैं डायरेक्ट बोलती हूँ, கோபத்துல சண்டை போடுறது போல நான் பேசுவேன். ऐसे गुस्सा आता है कि मैं ऐसा लगता है मैं लड़ाई कर रही हूँ। அதெல்லாம் என்ற பார்வைக்கு தவறாய் தெரியவில்லை. मैं वो सब गलत नहीं बोलूंगी। ஆனால் ஒரு நாள் சொப்பனத்தில் ஆண்டவர் என்னோடு एक दिन பேசினார். परमेश्वर ने मुझसे स्वप्न में बात किया। என்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் துவைத்து வெண்மையாய் அடுக்கி அயன் பண்ணி நீட்டா வைக்கப்பட்டிருக்கிறது. मेरा सारा वस्त्र धोकर श्वेतपन से वो उसे आयन करके फोल्ड करके रखा है, நீட்டா அடுக்கி வைத்திருக்கிறது. अच्छी तरह से उसे फोल्ड कर रखा है। அதிலிருந்து ஒரு வஸ்திரத்தை எடுத்து உடுக்க ஆரம்பித்தேன். उसमें से मैंने एक वस्त्र निकाल कर पहनने आरंभ की। நன்றாக துவைத்து வைக்கப்பட்ட வஸ்திரம், उससे अच्छा धुआ हुआ वस्त्र है, நன்றாக அயன் பண்ணி வைக்கப்பட்ட வஸ்திரம், अच्छा से आयन किया हुआ वस्त्र है, அது உள்ள கிழிந்து போய் இருக்கிறது. लेकिन अंदर फटा है। அது எப்படி கிழிந்தது என்று தெரியவில்லை. ये कैसा फटा मैं नहीं जानती। கர்த்தர் சொன்னார், प्रभु ने कहा நீ நினைக்கிறபடி तू जैसे सोचती है இப்படித்தான் இருக்கணும் ऐसे ही जीना है। அப்படின்னு சொல்லி நீ நேரடியாய் சில இடத்துல சண்டை போடுற. तुम किसी से तुम लड़ते हो, இப்படி போடுற சண்டையினால तुम ऐसे लड़ने के कारण உன் வஸ்திரம் கிழிந்து போகிறது. तेरा वस्त्र फट रहा है। உன் வஸ்திரம் கிழிந்து போகாமல் நீ காத்துக்கொள்ள तू வேண்டும். अपने वस्त्र को संभाल ले। சின்ன காரியம். छोटी बातें தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, கர்த்தர் உணர்த்தும் போது மனம் திரும்பி விட்டால் கர்த்தர் நம்ம தந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ள जब முடியும். परमेश्वर में विवेकित करता है मन फिरा लेंगे तो वस्त्र संभाला जाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, கர்த்தர் நமக்கு தந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் अगर परमेश्वर ने दिया वस्त्र को हमें संभालना है तो தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது நாம் களங்கம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் जब हम अपने प्रभु के सामने खड़े रहेंगे वहाँ कलंक नहीं, निर्दोष खड़ा रहना है। तो நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகளை, हमारे जीवन में जब कमियां आती है, நம்மிடத்தில் காணப்படுகிற பாவங்களை हमारे जीवन में जब कोई पाप आता है, கர்த்தர் உணர்த்தும் போது जब पवित्र आत्मा परमेश्वर आपको विवेकित कराएगा, உணர்வடைய கூடிய காலகட்டத்துக்குள்ளே जिस समय प्रभु ने आपको दिया उस समय के अंदर आप विवेकित होंगे तो கால தாமதம் பண்ணாமல் अगर आप देरी न करते हुए உணர்வடைந்து மனம் திரும்பினால் विवेकित होकर मन फिराएंगे तो தேவனுடைய பிள்ளைகளின் ரட்சிப்பின் வஸ்திரம் கிழிக்கப்பட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்ள முடியும். प्रभु के बच्चे तेरे उधार के वस्त्र को फटे बिना तो संभाल सकते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் दूसरे राजाओं के पुस्तक 6வது அதிகாரம் 6वां अध्याय அந்த 25வது வசனத்தை வாசியுங்கள். 25वां वचन पढ़ेंगे। அந்த வேதத்துல வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं சமாரியாவுல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. यहाँ शोमरोन में बड़ा अकाल पड़ गया। சமாரியாவுல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. शोमरोन में अकाल पड़ गया। ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளி காசுக்கும், एक गधे का सिर चांदी का 80 के टुकड़े के लिए, புறாக்களுக்கு போடக்கூடிய பயிறு காப்படி பயிறு 5 வெள்ளி காசுக்கும் விற்றப்படுகிறது. और चौथाई भर कबूतर की बीट 5 टुकड़े चांदी तक बिकने लगी। அவ்வளவு பெரிய பஞ்சம். उतना बड़ा अकाल। இந்த பெரிய பஞ்சத்தின் நாட்கள்ல इस अकाल के समय पर தேவனுடைய பிள்ளைகள் ராஜா மிகவும் தீர்த்து கொண்டிருக்கிறார். राजा बहुत चिंता हो गया।
கழுத தலை 80 வெள்ளி காசு, एक गधे का सर 80 चांदी के सिक्के के लिए, கால்படி பயிர் 5 வெள்ளி காசு, और एक चौथाई भर कबूतर की बीट 5 टुकड़े चांदी तक बिकने लगे। இவ்வளவு பஞ்சம். इतना अकाल। இந்த பஞ்சத்தின் நாட்கள்ல इस अकाल के समय पर ஜனங்களுக்கு சாப்பிட கூட ஆகாரம் இல்ல, लोगों को खाने के लिए भोजन तक नहीं था, ஆகாரம் இல்ல. भोजन नहीं था। அப்ப 2 ஸ்திரீகள் तब वहाँ पर 2 बहन लोग ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். आपस में बात करने लगे, இன்றைக்கு உன் பிள்ளைய சமைத்து சாப்பிடுவோம், आज तेरे बेटे को हम पका कर खाएंगे, நாளைக்கு உன் பிள்ளைய சமைத்து சாப்பிடுவேன். कल तेरे बेटे को पकवा कर खाएंगे। இப்படி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு ऐसे एक दूसरे से बात कर लिए ஒரு பிள்ளைய சமைத்து சாப்பிட்டு और விட்டார்கள். एक बेटे को उन्होंने पका कर खा भी लिया। அடுத்த நாள் மற்றவருடைய பிள்ளையை சமைக்க வேண்டும் என்று இருக்கும் போது अगला दिन जब दूसरे बेटे को पकाने की जरूरत थी, அவள் தன் பிள்ளையை எங்கே ஒளித்து வைத்து उसने விட்டாள். अपने बेटे को छुपा लिया। ராஜா உப்பரிக்கின் மீது உலாவி கொண்டிருக்கிறார். अभी राजा शहर पनाह में टहल रहा है। ராஜா அந்த மதிலின் மீது உலாவி கொண்டிருக்கும் போது उस शहर पनाह में जब वो टहल रहे थे, இந்த ஸ்திரீகள் ये स्त्रियां ராஜாவை பார்த்து, राजा को देखकर कहा, ராஜாவே என்னை ரட்சியும், ए राजा मेरी उद्धार कर, ராஜாவே என்னை ரட்சியும். ए राजा मेरी उद्धार कर। ராஜா சொல்லுகிறார், राजा ने कहा, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் अगर परमेश्वर तेरा उद्धार न करे, நான் உன்னை எதிலிருந்து ரட்சிப்பேன்? मैं तुझे कहां से उद्धार करूं? களஞ்சியத்தில் இருந்தா, क्या ஆலயத்தில் இருந்தா, क्या भवन से, ஆலயத்திலிருந்து உன்னை ரட்சிக்க முடியுமா? क्या किवाड़ से मैं तेरी बचाव करूं? களஞ்சியத்திலிருந்து உன்னை ரட்சிக்க முடியுமா? क्या भवन से तेरी उद्धार करूं? என்னால ஒன்று செய்ய முடியாது. मैं कुछ नहीं कर सकता हूं। பரலோகத்தின் தேவன் உன்னை ரட்சித்தால் மாத்திரமே ரட்சிப்பு. यदि स्वर्गीय परमेश्वर तेरी उद्धार करे वही कर सकता है। ஏன்னா அந்த அளவுக்கு பஞ்ச தேசத்தில் இருக்கிறது. कि उतना अकाल उस देश में पड़ गया था। சகோதரி சொன்ன வார்த்தையை கேட்டபோது जब स्त्री ने बोला हुआ शब्द सुना, ராஜா தன் உடுத்தியிருந்த வஸ்திரத்தை கிழித்தார். तुरंत राजा ने अपने वस्त्र को फाड़ दिए। ராஜா தன் உடுத்தியிருந்த வஸ்திரத்தை கிழித்த போது जब राजा ने अपने वस्त्र को फाड़ दिए, உள்ளே அவன் ரெட்டு உடுத்தியிருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். लोगों ने देखा कि उसने अंदर टाट ओढ़ कर बैठा है। தேவனுடைய பிள்ளைகள், ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்த போது அவன் ரெட்டு உள்ளே உடுத்தியிருந்தார். राजा का वस्त्र फटने पर पता चला कि भीतर अपनी देह पर टाट पहना है। ரெட்டு என்பது சணல் நூலால் செய்யப்பட்ட வஸ்திரம். टाट कहने पर वो रस्सी से बनाया जाता है, சாக்கு, गोनी से बनाया जाता है। சாக்கு வஸ்திரம். गोनी का वस्त्र होता है அந்த टाट। வஸ்திரத்தை உள்ளே உடுத்தியிருக்கிறார். उस गोनी के वस्त्र को उसने भीतर पहना है வெளியிலே ராஜ வஸ்திரம் और உடுத்தியிருக்கிறார். बाहर राज वस्त्र पहना है। அவன் சட்டையை கிழித்த போது जब उसने अपने राज वस्त्र फाड़ा, உள்ளே ரெட்டு உடுத்தியிருக்கிறார். तब देखा कि भीतर टाट ओढ़ कर रखा है, உள்ளே ரெட்டு உடுத்தியிருக்கிறார். अंदर टाट पहना है। அவன் தேவ சமூகத்தை தன் விழுந்து தன்னை தாழ்த்துகிறார். यानी वो प्रभु के सामने अपने आप को दीन करता था। இப்படிப்பட்ட பஞ்சத்தின் நாட்கள்ல इस बड़े अकाल के समय में எப்பேற்பட்ட ராஜாவானாலும் ஜனங்களை பாதுகாக்க முடியாது. कितना बड़ा राजा भी वो प्रजा को संभाल नहीं सकता है। எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் ஜனங்களை விடுவிக்க முடியாது. कितना बड़ा राजा भी क्यों न वो लोगों को छुड़ा नहीं सकता है। பரலோகத்தின் தேவன் உன்னை ரட்சித்தால் மாத்திரமே, जब तक स्वर्गीय पिता तेरी उद्धार न करे, பரலோகத்தின் தேவன் உன்னை விடுவித்தால் மாத்திரமே, स्वर्गीय पिता तेरी छुटकारा न करे, தேவனுடைய பிள்ளை நீ விடுதலையும் ரட்சிப்பை அனுபவிக்க முடியும். तू कभी भी उद्धार का छुटकारा अनुभव नहीं कर पाएगा। மற்றபடி எந்த ராஜாவினாலும் உன்னை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் முடியாது. कोई भी राजा तुझे छुड़ा नहीं सकता है, कोई भी राजा तेरा उद्धार नहीं कर सकता। அவன் உள்ளே ரெட்டு உடுத்தியிருக்கிறார். उसने भीतर में टाट ओढ़ लिया था। தேவனுடைய பிள்ளைகள் எதை நாம் காண்பிக்கிறோம்? इससे क्या दर्शाता है? இந்த ராஜா ये राजा, தன் ராஜாவா இருந்த போதிலும் चाहे वो एक राजा होने पर भी, ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்த போது, जब लोग तकलीफ उठा रहे वो देखकर, ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை தன் கஷ்டமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். उन लोगों के तकलीफ को अपना तकलीफ मान लिया। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, ஆரோன் எப்பொழுதெல்லாம் பரிசுத்த சந்நிதியிலே போய் நிற்கிறானோ, अरुण जब जब पवित्र वेदी पे पास जाकर खड़ा रहता है, அப்பொழுதெல்லாம் ஒரு மார்க்கவசத்தை தரித்து கொண்டு போகிறார். तब तब वो एक कवच पहन लेता था। அந்த கவசத்திலே उस कवच पर 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. 12 बहुमूल्य पत्थरों को रखा था। 12 கற்கள் பதிக்கப்பட்ட மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு ஆரோன் தேவ சமூகத்திலே கடந்து போகிறார். उन 12 बहुमूल्य पत्थरों को अपने कवच
पर रखकर उस वेदी में जाता था। 12 கற்கள் என்று சொல்லும் போது 12 पत्थर कहने पर 12 கோத்திரத்தை தன் இருதயத்திலே சுமந்து கொண்டு போகிறார். उन 12 गोत्रों को अपने सीने से लगाकर वेदी में जाता था। தேவனுடைய பிள்ளைகள் ஜனங்களை தன் இருதயத்தில் வைத்து சுமந்தவன் ஆரோன். इस परमेश्वर के लोगों को अपने सीने से लगाए हुआ व्यक्ति था हारून। உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள், जो सच्चाई से सेवा करते हैं, தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை ஜனங்களாய் இருந்தாலே कितने भी लोग आए, அத்தனை ஜனங்களை இருதயத்தில் வைத்து சுமக்கிறவர்கள், उतने भी लोगों को सीने से लगाकर தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிற ஊழியர்கள் அப்படி சுமப்பார்கள். परमेश्वर के सामने जो खरा चलते वे उठाएंगे। மற்றவர்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டம் போல நினைத்துக் கொள்கிறவன் இந்த ராஜா. दूसरों के तकलीफ को अपना तकलीफ समझता था ये राजा। கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார். प्रभु हमें भी एक उद्धार का वस्त्र पहनाया है। இந்த வஸ்திரம் பழமையாய் போய்விடக் கூடாது. ये वस्त्र कभी पुराना नहीं होना है। இந்த வஸ்திரம் கிழிக்கப்பட்டு போக கூடாது. वस्त्र को कभी फाड़ने नहीं छोड़ना है। இந்த வஸ்திரம் கரைப்பட்டு போக கூடாது. ये वस्त्र कभी मैल नहीं पड़ना है। தேவனுடைய சன்னிதானத்திலே காணப்படும் போது जबकि प्रभु के सामने हम खड़े रहेंगे, தேவனுடைய பிள்ளைகள் சுத்தமும் மெல்லிய வஸ்திரம் தரிக்கப்பட்ட மணவாட்டி அங்கு பார்க்கிறோம். अब वहाँ पर हमें श्वेत और वस्त्र पहना हुआ दूल्हा को हम देखते हैं। அப்படிப்பட்ட வஸ்திரத்தோடு நம் தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். कोई वस्त्र पहने हुए हमें भी वहाँ पर जाकर खड़ा होना है। ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளைகள், इसलिए प्रभु के बच्चे மற்றவர்கள் படுகிற பாடுகளை நம்முடைய பாடுகளாகவே ஏற்றுக்கொள்ள जब வேண்டும். कोई मुसीबत से गुजर रहे उनके दुखों को अपना दुख समझकर चलना है। இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? யாரு எக்கேடுபட்டு போனாலும் பரவாயில்லை. कोई कैसे भी जाए, நான் நல்லா இருக்கிறேனா? क्या मैं अच्छा हूँ? என் மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்குதா? मेरी पत्नी बच्चे ठीक है? இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் இப்படிப்பட்ட குறுகிய வட்டத்துக்குள்ள வந்து விட்டது. आज की नियुक्त काल इस प्रकार की गोल में आ गया है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும். इस छोटे से जो दुनिया के अंदर से बाहर आना है, இந்த குறுகிய எல்லையை விட்டு வெளியே வர வேண்டும். इस छोटे से इलाका से बाहर आना है। ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்க வேண்டும். प्रभु के बच्चे नाश होने वाले प्राणों के लिए हमें फाटक पे खड़ा रहना है। ஒரு நேரம் ஆகாரம் இல்லாதபடிக்கு எத்தனையோ ஜனங்கள் பசினால் சாகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். कितने लोग ऐसे हैं जो एक समय का भोजन न मिलते हुए मर जाते हैं। ஒரு நேரம் ஆகாரத்துக்காக செத்து கொண்டிருக்க ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். कितने प्रजाएं इतने हैं कि एक समय का भोजन उन्हें मिलता नहीं। தேவனுடைய பிள்ளைகள் சாப்பிடும் போது மற்றவருடைய ஞாபகம் வருகிறதா? क्या हम कभी भोजन खाते समय दूसरों को याद करते हैं? சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. क्या खाने से पहले खाने के ऊपर हाथ रखकर प्रार्थना करो? அந்த ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். क्योंकि भोजन परमेश्वर दिया है। அதை சாப்பிடுறதுக்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுகிறார். प्रभु ने अनुग्रह दिया है भोजन करने के लिए। சாப்பிடுறதுக்கு முன்பாக சாப்பாட்டுல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. भोजन करने से पहले प्रार्थना करके खाओ। தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம் நாளுக்கு நாள் வளரணும். हमारा प्रार्थना दिन भर दिन बढ़ना है। சின்ன பிள்ளைல ஜெபம் சொல்லி கொடுக்கறாங்க. बचपन में प्रार्थना सिखाते। Thank you Jesus for this food. Amen. धन्यवाद परमेश्वर भोजन के लिए, आमीन। அது சின்ன பிள்ளைல சொல்லி கொடுக்கறாங்க. वो बचपन को बच्चों को सिखाता है। அந்த ஜெபம் அப்படியே தான் இருக்கு. वो प्रार्थना वैसे ही अभी भी। தேவனுடைய பிள்ளைகள் வளர வளர நம்முடைய ஜெப ஜீவியமும் வளர வேண்டும். परमेश्वर के लोग हमारा जीवन जैसा बढ़ता है, हमारा प्रार्थना जीवन बढ़ना है। ஆகாரத்தை தந்த கர்த்தருக்காய் நன்றி செலுத்த வேண்டும். भोजन दिए हुआ परमेश्वर को धन्यवाद देना है। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அரிசி சோறா இருந்தாலும் தேவன் தருகிற சாப்பாடு. चाहे एक भी दाना हो वो परमेश्वर आपको खिला रहा है। சிந்தாம சாப்பிட பழகுங்கள். गिराए बिगर खाना सीखो। சாப்பிடும் போது ஒரு சோறு சிந்த கூடாது. खाते समय एक दाना भी नीचे नहीं गिरना चाहिए। ஒரு சோறு சிந்த கூடாது. एक दाना भी नहीं गिरना चाहिए। திருவள்ளுவரை குறித்து சொல்லுகிறார்கள். तिरुवल्लुवर के बारे में कहते हैं, திருவள்ளுவர் சாப்பிடும் போது जब तिरुवल्लुवर जी खाते थे, அவர் பக்கத்துல ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணியும் ஊசியும் கொண்டு வர சொல்லுவார் அவன் மனைவியை பார்த்து. वो अपने पत्नी को कहते थे एक वाटी में पानी और सुई लेकर आ। அவன் ஒரு கிண்ணத்துல தண்ணியும் ஒரு ஊசியும் கொண்டு கொடுப்பறா. वो पानी और सुई लाकर देती थी। இந்த தண்ணி ஊசி எதுக்கு? ये पानी और सुई क्यों दिया जाता ஒரு है? சோறு கீழே விழுந்தாலும் अगर एक दाना भी नीचे गिरे, அந்த ஊசி வச்சு இந்த சோறை எடுத்து उस सुई से उस दाने को उठाना है, தண்ணீரில் அலசி திரும்ப சாப்பிடுகிறார். उस पानी में धोकर वो फिर से खाता था। உலக மனுஷனை தானியத்துக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரையானால் संसार का एक व्यक्ति एक अन्न धान्य को इतना महत्व देता है। தேவனுடைய பிள்ளைகள் ஆகாரத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். प्रभु के बच्चे तुम अन्न धान्य को क्या महत्व देते हो? ஒருவேளை ஆகாரத்துக்காக எத்தனை ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். क्योंकि एक समय की भोजन के लिए कितने लोग रो रहे हैं। கர்த்தர் திருப்தியாய் சாப்பிட நமக்கு உதவி செய்கிறார். प्रभु ने आपको तृप्त भरा भोजन दिया है। எத்தனை பேர்
பிள்ளைகள் நம்முடைய கையினால் ஆகாரத்தை வீசக்கூடாது. प्रभु के बच्चे हमारे हाथ से भोजन को फेंकना नहीं. இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க, आज कुछ लोग हैं, நம்ம கையினால வீசினாதான் நம்மகிட்ட ஆண்டு கணக்கு கேட்ப. हमारे हाथ से अगर हम फेंकेंगे तो ही प्रभु हमसे हिसाब मांगेगा ना. அதனால சாப்பாட்டுல கையே வைக்க மாட்டாங்க. इसलिए जो फेंकना है वो हाथ ही नहीं அது रखेंगे. எவ்வளவு ஊசி போனாலும் சரி, நாரி போனாலும் சரி, वो सड़ भी जाए, दुर्गंध भी आ जाए, யாராவது தூக்கி வீசட்டு. कोई भी फेंकने दो. வீசினவங்க கிட்ட கணக்கு கேட்பாரு ஆண்டவரே. जो फेंकेगा उससे प्रभु हिसाब लेगा. அதனால நான் வீச மாட்டேன். मैं नहीं फेंकूंगा. இப்படியும் சிலர் இருக்கிறார்கள். ऐसे भी है. தேவ பிள்ளைகள் கத்த தந்த காரியத்திலே உண்மையா இருக்க प्रभु வேண்டும். के बच्चे जो प्रभु ने दिया उसमें उत्तरदायित्व में रहे. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. பிறர் படுகிற கஷ்டத்தை நம்முடைய கஷ்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். जब कोई तकलीफ उठा रहे उनके तकलीफ को अपना तकलीफ समझकर चलना है. ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்குரியதை மற்றவர்களுக்கு கொடுக்க जो வேண்டும். हमारे पास है उसे हमें दूसरों को देना है. எந்த நன்மையான காரியமாய் இருந்தாலே कोई भी भलाई भरी वस्तु हो, நாம் அனுபவிக்கும் போது, जब हम अनुभव करते हैं, இவைகளை அனுபவிக்க முடியாத எத்தனை ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். ऐसे कितने लोग हैं जो ये भी अनुभव नहीं कर पाते हैं. அந்த நினைப்பு நம்முடைய உள்ளத்துல வர वो வேண்டும். हमेशा स्मरण हमारे दिल में आना है. அந்த நினைப்பு நம்முடைய உள்ளத்துல வர वो வேண்டும். दिल में हमारा ये स्मरण होना है. அப்பொழுதுதான் ஏழைகளை பார்த்து ஏழைகளுக்காய் ஜெபிக்க மனவர். तब जाकर हम गरीबों के लिए प्रार्थना कर पाएंगे. தேவனுடைய பிள்ளைகள் ஏழைகள் படுகிற கஷ்டம் வருத்தம் அவருடைய மனநிலைமை பாதிக்கிறது. गरीबों का तकलीफ जो भी कष्ट लोग उठाते उन्हें दुख पहुंचाता है. ஏழைகளின் வறுமை அவருடைய உள்ளத்தை ஒடுக்குகிறது. गरीबी का गरीबी उन्हें और दबाता है. அதனால வறுமையா இருக்கிறவர்களை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அசட்டை பண்ண கூடாது. इसलिए जो गरीबी में पड़े उन लोगों को कभी तुच्छ नहीं समझो. ஒரு பட்டணத்துல ஏழை மனுஷனும் இருந்தான், பணக்காரர்கள் இருந்தாரு. एक शहर में धनवान भी था, गरीब भी था. அந்த ஏழை மனுஷன் ஞானவானா இருந்தார். लेकिन वो गरीब व्यक्ति बहुत ज्ञानी था. தன்ய பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க. बहुत बड़ा धनवान थे. பட்டணத்தை காப்பாற்றணும், शहर को रखवाला करना है. ஏழை மனுஷன் நல்ல ஞானமாய் பதில் சொல்லுகிறார். लेकिन ये गरीब इंसान बहुत ज्ञान रूपी से उत्तर दिया. அந்த ஏழை மனுஷனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது என்று பிரசங்கில எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन श्रेष्ठ गीत में लिखा है कि उस गरीब का सलाह को लोगों ने अपमान किया. ஏழை மனுஷனுடைய ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது. उस गरीब इंसान का सलाह को लोगों ने तुच्छ समझा. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? प्रभु के बच्चे हम कैसे हैं? ஏழைகளை பார்த்தால் ஒரு நியாயம், गरीब को देखेगा तो एक न्याय करते, நல்லவர்களை பார்த்தால் ஒரு நியாயம். अच्छे लोगों का एक न्याय होता है. நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். हमारा परमेश्वर पक्षपात नहीं करते. மற்றவர்களுடைய கஷ்டப்படுகிற கஷ்டத்தை தன் கஷ்டம் போல உணர்ந்து கொள்கிறவர். दूसरों के तकलीफ को वो अपना तकलीफ समझते हैं. தேவனுடைய பிள்ளைகள் படித்தவர்களாய் இருந்தாலும் படிக்காதவர்களாய் இருந்தாலும், चाहे पढ़े लिखे हो चाहे अनपढ़ हो, ஏழைகளோ பணக்காரர்களோ, चाहे गरीब हो चाहे धनवान हो, தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல பட்சபாதம் வரக்கூடாது. हमारे दिल में कभी पक्षपात नहीं करना चाहिए. நம்முடைய உள்ளத்துல பாகுபாடு வரக்கூடாது. हम किसी की भेदभाव नहीं करना चाहिए. எந்த பாஷை அறிந்தவர்களோ பாஷை அறியாதவர்களோ, चाहे दूसरे भाषा को वो भाषा को नहीं जानते हो, யாரும் யாரையும் துச்சமாய் நினைக்க கூடாது. कोई एक दूसरे को तुच्छ नहीं समझना है. எல்லாரும் தேவனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள். क्योंकि सबों को परमेश्वर अपने पवित्र लहू से छुटकारा किया है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. மற்றவருடைய பாரத்தை நம்முடைய பாரம் போல் புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு வேணும். दूसरों के दिल के दर्द को अपना दर्द समझना है. அந்த இருதயம் நமக்குள்ள இருந்தால்தான் अगर वैसा हृदय हमारा भीतर होगा तो ही அந்த ராஜாவை போல வஸ்திரத்தை கிழிக்கும் போது உள்ளே ரெட்டு உடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். उस राजा के समान राज वस्त्र फाड़ने पर भी अंदर टाट पहना हुआ दिखेगा. நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக मैं जब सेवा को आने से पहले சுவிசேஷ ஊழியத்துக்காக பல இடங்களில் கடந்து செல்லுவோம். सुसमाचार के सेवकाई के लिए कई क्षेत्र में जाती थी. அப்படி சுவிசேஷ ஊழியத்துக்காக கடந்து போகும்போது वैसे सुसमाचार की सेवा में जब जा रहे थे, ஒரு சகோதரி எங்களை ஒரு வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். एक बहन अपने घर पे हमें ले गए. அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கும் போது उनके घर पे जब हम गए थे, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். अपने जीवन की तकलीफों को वो बांट रही थी. அப்ப 4-5 சகோதரிமார்களாய் நாங்கள் சேர்ந்து हम போயிருந்தோம். सब बहन लोग मिलकर इस सेवकाई के लिए गए थे. சகோதரியின் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையின் கஷ்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது जब सामने से वो बहन अपनी तकलीफ को शेयर कर रही थी, என்னால் அதை கேட்டுக்கொண்டு இருந்தேன், ஆனா தாங்க முடியல. मैं वो सुन रही थी लेकिन मैं सहन नहीं कर पाई. என்னால அடக்க முடியல, கண்ணீர் மளமளன்னு வந்துட்டு मैं सहन नहीं कर पाई, मेरे आंखों से आंसू निकल गए. அப்ப என் கூட போன வந்திருந்த சகோதரிமார்கள் मेरे साथ रहे हुए बहन लोग, அவருடைய கஷ்டத்தை புரிந்து அவர்களுக்காக ஆறுதல் சொல்லி ஜெபித்து விட்டு வந்தோம். उन्होंने उनके लिए तसल्ली दिया और तसल्ली भरे शब्द बोलकर प्रार्थना किए.
ஆறுதல் சொல்லி ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். प्रार्थना करने के लिए हम सब आए हैं. அவர்களுக்கு முன்னாக இருந்து நீயே அழுது கொண்டிருந்தால் அவர்கள் எப்படி ஆறுதல் அடைவார்கள்? अगर तू उनके सामने बैठ के रोते रहेगी तो वो कैसे तसल्ली पाएगी? தேவனுடைய பிள்ளைகள் மற்றவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். प्रभु के बच्चे दूसरों के तकलीफ को समझने का एक हृदय परमेश्वर ने मुझे दिया है. கஷ்டப்படுகிற மக்களை பார்க்கும்போது அவர்களுக்காய் பரிதபிக்க கூடிய ஒரு இருதயம் கர்த்தர் தந்திருக்கிறார். लोग कोई तकलीफ उठाते हैं तो उनके लिए विलाप करने का हृदय परमेश्वर ने दिया है. ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஜனங்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி கர்த்தர் தந்திருக்கிறார். जब लोग भोजन नहीं खा पाते तकलीफ उठाते उनके तकलीफ को समझने का हृदय दिया है. இந்த பாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே ये बोझ को जिन लोगों ने पाया है தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க முடியும். वही लोग प्रार्थना करते समय आंसुओं के साथ कर सकते हैं. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் பெருமூச்சோடு நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டாய். प्रभु के बच्चे यदि तुम विलाप कर हाफते हुए प्रार्थना करने அழிந்து सीखोगे போகிற ஆத்துமாக்களுக்காக नाश होने वाले प्राणों के लिए எந்த பாகுபாடுமின்றி कोई भी पक्षपात भेदभाव के बिना எல்லா ஜனங்களையும் ஒன்று போல இருதயத்தில் சுமந்தவர்களாக सब लोगों को अपने सीने से लगाकर நீங்கள் தேவ சமூகத்தில் பெருமூச்சிட்டு அழுவீர்களானால் अगर तुम प्रभु के समूह में आंसुओं के साथ हाफते हुए प्रार्थना करोगे கர்த்தர் உங்கள் கண்ணீரை பார்ப்பார். प्रभु उन आंसुओं को देखेगा. கர்த்தர் தம்முடைய தூதனை பார்த்து சொல்லுவார், प्रभु अपने दूत को देखकर कहेगा பெருமூச்சு விட்டு அழுகிற இவர்களுடைய நெற்றியிலே போய் நீ முத்திரை போடு. जो हाफते हुए बिलक बिलक कर रोकर प्रार्थना करके इनके माथे पर तू मोहर लगा दे. எவர்களெல்லாம் ஜனங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ जो लोग दूसरे लोगों के लिए हाफते हुए बिलक बिलक कर रोते हैं அவருடைய நெற்றியிலெல்லாம் போய் முத்திரை போடு. उनके माथे पर मोहर लगा दे. எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எவர்கள் வீட்டு நிலைக்கால்களில் பூசினார்களோ जैसे फसह के पर्व में उस मेमने के लहू का हर एक द्वार पर लगाया गया था. சங்கார தூதன் அந்த வீட்டை விட்டு கடந்து போனார். नाश दूत वहां से पार होकर निकल गया. எவர்களுடைய நெற்றியிலே கர்த்தர் போட்ட முத்திரை இருக்கிறதோ वैसे ही जिसके माथे पर प्रभु का मोहर लगाया होगा தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலே அழிவு வரும்போது जब इस संसार में नाश आएगी உலகத்திலே சங்காரம் வரும்போது यहाँ पर नाश का दूत जब आएगा தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். प्रभु का बच्चे प्रभु तुझे संभालेगा. கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். परमेश्वर तुझे संभालेगा. கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். अंतिम दिनों में हम आके खड़े हैं. தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் அடுத்த சந்ததி வரும் என்பதை எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. ऐसे परिस्थिति में आया अगला वंश पीढ़ी उठेगा कि नहीं. ஒரே தேசம் ஒரே ஆளு என்று சொல்லி एक ही देश एक ही शासन. மற்ற அரசியல் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். दूसरे लोग उसके विरोध खड़े हैं. ஒரே ஆளுகை ஒரே தேசம் என்பது கூடாத காரியம். एक देश एक शासन नहीं होगा. இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தேசத்தில். ऐसे देश में कई सारे बातें घट रही है. உன்னுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे இது நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிறிஸ்தின் ஆவி கிரியை செய்து ये கொண்டிருக்கிறது. अंतिम मसीह का आत्मा क्रिया कर रहा है. கொஞ்ச நாட்கள் போகும்போது और थोड़ा दिन जाएगा தேவனுடைய பிள்ளைகள் கவர்மெண்ட் உத்தரவு கொடுக்கு फिर गवर्नमेंट एक तुम्हें नियम निकालेगा. உங்க வீட்டுல எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் तुम्हारे घर पर कितने सदस्य हैं. அத்தனை நபர்களுக்கு ஏற்ற ரேஷன் உங்களுக்கு நாங்கள் நிரப்பி போடுவோம். तुम्हारे घर के सदस्य के गिनती के अनुसार रेशन भराएंगे. நீங்கள் எத்தனை வியாபாரம் செய்தாலும் எத்தனை தொழில் செய்தாலும் चाहे तुम कितने भी नौकरी करो काम धंधा करो வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நாட்கள் வரும். तुम्हारा सारा पैसा गवर्नमेंट के हिसाब में जाएगा. உங்கள் வருமானம் கவர்மெண்ட்டுக்கு போகும்போது जब तुम्हारा पूरा कमाई गवर्नमेंट लेगा கவர்மெண்ட் உங்கள் குடும்பத்தை போஷிக்கும். वो गवर्नमेंट तुम्हारे परिवार को खिलाएगा. அப்படிப்பட்ட நாட்கள் வர காத்து கொண்டிருக்கிறது. वैसा एक दिन आने वाला है. இதற்கு முன்பதாக தேவனுடைய பிள்ளைகள் इसलिए उसके पहले प्रभु के बच्चे நாம் மற்றவருடைய குறைகளை தூற்றி தெரியாதிருப்போம். हम कभी किसी का अपमान न करें. கர்த்தர் நம்மை எச்சரிக்கும் போது அவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு உடனடியாக உணர்ந்து जब கீழ்ப்படிவோம். परमेश्वर हमें विवेकित करता है विवेक होकर मन फिराएंगे. மற்றவருடைய குறைவுகளை நம்முடைய குறைவாகவே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக திறப்பில் நிற்போம். दूसरों के कमियों को अपना कमी समझकर हम फाटक में खड़े रहकर प्रार्थना करेंगे. இவைகள் எல்லாம் நாம் செய்யும் போது ये सब हम जब करते हैं நம்முடைய வஸ்திரம் பழமையாய் போகாது. तब हमारा वस्त्र नया रहेगा. நம்முடைய வஸ்திரம் பழமையாய் போகாது. हमारा वस्त्र कभी पुराना नहीं होगा. ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் நிற்கும் போது जब हम प्रभु के सामने जाकर खड़े रहेंगे நம்முடைய வஸ்திரம் கரைப்பட்டு போகாது இருக்கு. हमारा वस्त्र कलंकित नहीं रहेगा. அது சுத்தமா இருக்கு. शुद्ध रहेगा. அது கிழிக்கப்பட்டு இருக்காது. वो फटा हुआ नहीं रहेगा. அது பத்திரப்படுத்தப்பட்டு उसे இருக்கு. संभाला हुआ रहेगा. தேவனுடைய பிள்ளைகள் பரம கானானுக்குள்ளே கர்த்தர் நம்மை வழி
வழி நடத்தி கொண்டிருக்கிறார். प्रभु के बच्चे उस परम कनान की ओर प्रभु हमें चला रहा है. வனாந்தரத்தில் வழி நடத்தி கொண்டிருந்த ஜனங்கள் जंगल में चले हुए लोग அவர்கள் 40 வருஷமாய் தங்கள் வஸ்திரத்தை பார்த்து கொண்டார்கள். 40 साल अपने वस्त्रों को संभाल लिए. எல்லாரும் முழங்கால் படிடுவேன். सब घुटने में आएंगे. எல்லாரும் முழங்கால் सब படிடுவேன். घुटने में आएंगे. கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். प्रभु ने हमें दिया हुआ उद्धार के वस्त्र को हमें संभालना है. கர்த்தர் நமக்கு தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்துக்கொள்ள प्रभु வேண்டும். ने दिया हुआ उद्धार का वस्त्र को संभालना है. நம்முடைய வஸ்திரம் பழமையாய் போக கூடாது. ये वस्त्र कभी पुराना नहीं होना है. நம்முடைய வஸ்திரம் கிழிந்து போக கூடாது. ये वस्त्र कभी फटना नहीं. நம்முடைய வஸ்திரம் கரைப்பட்டு போக கூடாது. ये वस्त्र कभी में मैल नहीं पड़ना है. எல்லாரும் ஜெபிப்போம். प्रार्थना करेंगे ஒருமனப்பட்டவர்களாக एक मन होकर. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற காரியத்துக்கு நம்மை கீழ்ப்படிந்து पवित्र आत्मा जिस बात में आपको विवेकित कर रहा है वहां पर मन फिराइए. தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை கிழித்து परमेश्वर के चरण में अपने हृदय को फाड़ कर நம் மனம் திரும்புவோம். मन फिराइए. நீங்கள் மனம் திரும்பும் போது जब तुम मन फिराओगे தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நன்மை நீங்கள் அனுபவிப்பீர்கள். परमेश्वर की भलाई को तुम पाकर अनुभव करोगे. எல்லாரும் ஜெபிப்போம். ऐसा प्रार्थना உணர்வுள்ள करेंगे. இருதயத்தை கர்த்தர் தருவாராக. विवेकित हृदय परमेश्वर आपको दे. தேவ சமூகத்திலே வரும்போது जब प्रभु के चरण में आते हो தேவ பிள்ளைகளை போல இருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு போதல்ல, केवल वचन सुनकर वैसे ही जाने के लिए नहीं, தேவ சமூகத்திலே ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்து மனம் திரும்ப बल्कि வேண்டும். पवित्र आत्मा जो हमसे बातें करते हैं वहां पर हमें मन फिराना है. எல்லாரும் हम ஜெபிப்போம். प्रार्थना करेंगे. ஹalleluya 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 ஹalleluya. வாய் திறந்து हम ஜெபியுங்கள். खोलकर प्रार्थना करेंगे. ஆண்டவரே, हे यीशु, யாருடைய குறைவுகளை நான் தூற்றி திரிய கூடாது. किसी भी कमियों को प्रभु मुझे अपमान नहीं करना है. யாரிடத்திலே குறை காணப்பட்டால் நான் தூற்றி திரிய கூடாது. अगर किसी के जीवन में कोई कमी है मैं उसे अपमान नहीं करना है. நான் தூற்றி திரியாமல் இருப்பது மட்டுமல்ல, मैं केवल उसे निंदा नहीं करना है. தூற்றுகிற மக்களோடு நான் ஐக்கியம் வைக்க கூடாது. ऐसे निंदा करने वाले लोगों के साथ मुझे संगति भी नहीं रखना है. என் ஐக்கியத்தை நீர் காத்துக்கொள்ளு. मेरे संगति को संभालिए प्रभु. என் ஐக்கியத்தை நீர் காத்துக்கொள்ளு. मुझे अच्छे संगति मिलने दो நீர் परमेश्वर. என்னை எச்சரிக்கும் போது, जब आप मुझे चेतावनी देते हो, நீர் என்னை உணர்த்தும் போது, जब आप मुझे विवेकित करते हो, ஆண்டவரே நான் உணர்வடைந்து கீழ்ப்படியேன். मैं विवेकित होकर मन फिराना है. நான் உபவாசம் இருந்து உம்முடைய சமூகத்திலே मैं காத்திருக்கிறேன். उपवास के साथ आपके चरण में बैठना है प्रभु. எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. मुझे अनुग्रह दीजिए परमेश्वर. எனக்கு கிருபை தாரு. मुझे अनुग्रह दीजिए परमेश्वर. மற்றவருடைய கஷ்டத்தை என் கஷ்டமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இருதயத்தை தாரு. दूसरों के तकलीफ को अपना तकलीफ समझकर चलने के लिए मेरी हृदय बदल दीजिए. என்னுடைய நிலைமையில நான் திருப்திப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்க அல்ல, अपने ही जीवन में तृप्त होकर नहीं जीना है प्रभु. எந்த சூழ்நிலையானாலே, कोई भी परिस्थिति आए, ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலே, आत्मिक जीवन भी क्यों ना हो, சரீர பிரகாரமான வாழ்க்கையா இருந்தாலே, शारीरिक जीवन क्यों भी ना हो, மற்றவர்களுக்கு குறையை பார்க்கும் போது जब मैं किसी के जीवन में कमी देखता हूँ அவர்களுக்காய் பரிதபிக்கிற இருதயத்தை தாரு. उनके लिए प्रभु गिड़गिड़ाने के लिए विलाप करने के लिए हृदय दीजिए. கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு திவ்ய சுபாவங்களை தருவார். आप मांगे परमेश्वर अपने दिव्य गुणों से आपको भर देगा. கர்த்தர் தெய்வீக சுபாவங்களை தருவார். ईश्वरीय गुणों से प्रभु आपको भर देगा. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். இயேசு ராஜாவுக்கு நன்றி 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 நன்றி. உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நீர் கட்டளையிட்டு கொடுப்பீராக, உமக்கு நன்றி ஐயா. இயேசு ராஜாவுக்கு நன்றி. நான் அவர்களிடத்தில் இருக்கிற கல்லான இருதயத்தை அவர்களிடம் எடுத்து போட்டு அவர்களுக்கு நவமும் சதையுமான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வேத வசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை, ஆவியான உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக, உமக்கு நன்றி ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. glory, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya. பட்சபாதம் இல்லாத தெய்வமே உமக்கு நன்றி நன்றி நன்றி. பரிதானம் வாங்காத தெய்வமே உமக்கு நன்றி நன்றி நன்றி. முகதாட்சியை பாராத தெய்வமே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அநீதி இல்லாத தெய்வமே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மை போல கர்த்தாவே மற்றவர்களை நேசிக்க பரலோகத்தின் தெய்வம் எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக, உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. இப்பேற்பட்ட தெய்வீக சுபாவங்கள் எங்களுக்குள்ள உருவாகி ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி போடாதபடிக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளு. பரலோகத்தின் தெய்வம் கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக, உமக்கு நன்றி நாதா. ஓ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை கர்த்தாவே எங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya. பிந்தினோர் அநேகர் முந்தினோராய், முந்தினோர் அநேகர் பிந்தினோராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த நாட்கள்ல தெய்வமே உம்மேல் வைத்த விசுவாசம், உம்மேல் வைத்த நம்பிக்கை ஆண்டவரே நாளுக்கு நாள் பெருகட்டும் ஐயா.
தட்டி கத்துக்கு நன்றி செலுத்துவேன். जाकर करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே மக்கு நன்றி, ஆவியானவரே மக்கு நன்றி, இயேசு ராஜா மக்கு நன்றி, தேவாதி தெய்வமே மக்கு நன்றி, கிருபை நிறைந்தவரே மக்கு நன்றி, வல்லமை மிக்கவரே மக்கு நன்றி, அநீதி இல்லாத தெய்வமே மக்கு நன்றி, பட்சபாதம் இல்லாத தெய்வமே மக்கு நன்றி நன்றி, பரிதானம் வாங்காத தெய்வமே மக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மக்கு நன்றி, இயேசு ராஜா மக்கு நன்றி நன்றி நன்றி, தெய்வமே மக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे. जीवन मिलया मिलया आशीष तेरी तेरी बरकत आई आई है खुदा. जीवन मिलया मिलया आशीष तेरी तेरी बरकत आई आई है खुदा. बंधन टूटे टूटे गम भी छूटे छूटे आस सूखे सूखे है खुदा. ओ बंधन टूटे टूटे गम भी छूटे छूटे आंसू सूखे सूखे है खुदा. जीवन मिलया मिलया आशीष तेरी तेरी बरकत आई आई है खुदा. जीवन मिलया मिलया आशीष तेरी तेरी बरकत आई आई है खुदा. मेरी डाल वो बन जाता ख्याल रखता हर पल का. मेरी दाल वो बन जाता ख्याल रखता हर पल का. मेरी सुख दुख के साथी मेरे साथ साथ चलता. मेरा सुख दुख का साथी मेरे साथ साथ चलता. ना मैं रुकना रुकना ना मैं थकना थकना. करूँगा महिमा महिमा है खुदा. ना मैं रुकना रुकना ना मैं थकना थकना. करूँगा महिमा महिमा है खुदा. बंधन टूटे टूटे गम भी छूटे छूटे आंसू सूखे सूखे है खुदा. ओ बंधन टूटे टूटे गम भी छूटे छूटे आंसू सूखे सूखे है खुदा. जीवन मिलया मिलया आशीष तेरी तेरी बरकत आई आई है खुदा. जीवन मिलया मिलया आशीष तेरी तेरी बरकत आई आई है खुदा. ईमान जो मैंने किया बात तेरा थाम लिया. ईमान जो मैंने किया बात तेरा थाम लिया. तूने मुझ में तरस किया मुझे चंगा कर दिया. तूने मुझ में तरस किया मुझे चंगा कर दिया. आनंद पाया जब से आया आया दुश्मन हारे हारे ये है खुदा. आनंद पाया पाया जब से आया आया दुश्मन हारे हारे है खुदा. बंधन टूटे टूटे गम भी छूटे छूटे आंसू सूखे सूखे है खुदा. ओ बंधन टूटे टूटे गम भी छूटे छूटे आंसू सूखे सूखे है खुदा. जीवन मिलया मिलया आशीष तेरी तेरी बरकत आई आई है खुदा. जीवन मिलया मिलया आशीष तेरी तेरी बरकत आई आई है खुदा. जीवन मिलया मिलया आशीष तेरी तेरी बरकत आई आई है खुदा.
எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के सम्मुख में आए हुए परमेश्वर के लोग, ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை परमेश्वर हमको दिया हुआ उद्धार का वस्त्र को பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, उसे पवित्र रखने के लिए, பழமையாக்கி போடாமல், उसे पुराना न करते கரைப்படுத்தி हुए, போடாமல், उसमें कोई दाग न लगते हुए, அதை பத்திரமாய் காத்துக்கொள்ள, उसे संभाल कर रखने के लिए அதுக்கு தெய்வீக சுபாவங்களையும் குணங்களையும் கத்து தந்து परमेश्वर हमें ईश्वरीय गुण, हमें अच्छे स्वभाव देकर அவைகளை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக उसे संभालने के लिए परमेश्वर अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को ஸ்தோத்திர, धन्यवाद ஸ்தோத்திர, करेंगे, ஸ்தோத்திர, धन्यवाद, ஸ்தோத்திர, धन्यवाद, ஸ்தோத்திர, धन्यवाद, ஸ்தோத்திர. धन्यवाद। கர்த்தருக்காக ஆண்டுடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசங்களை परमेश्वर के लिए, परमेश्वर के नाम के लिए दिए हुए हर एक के दानों के हाथों की कमाई को परमेश्वर आशीष करने के கர்த்தர் लिए, ஆசீர்வதித்ததை பல மடங்காய் திருப்பி परमेश्वर கொடுக்க से आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद, குமாரனாகிய धन्यवाद। இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते पिता, கர்த்தர் தந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். अनुग्रह रूप से दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद। நல்ல நாளில் इस शुभ दिन में भी ஆண்டவரே நீர் எங்களை விசுவாசத்துக்குள்ள வழி நடத்தி प्रभु जी आप हमें विश्वास में अगुवाई करके சமூகத்துல வந்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்து आपके सम्मुख में आए हुए हर एक बच्चों को उद्धार करके ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறீர். हर एक को आपने उद्धार का वस्त्र दिया है, அந்த வஸ்திரம் கரைப்பட்டு போகாமல், उस वस्त्र में दाग न लगे அது प्रभु, பழமையாய் போகாமல், वो वस्त्र पुराना न हो प्रभु அதை जी, காத்துக்கொள்ள தேவ பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. उसे संभालने के लिए परमेश्वर के लोगों को अच्छा अनुग्रह दीजिए प्रभु। பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் வருமானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். आपके बच्चों के हाथों की कमाई को, सारे तनख्वाहों को, पगारों को आशीष कीजिए प्रभु जी। கூடி வந்த எல்லா சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதியும். इकट्ठे हुए सारे छोटे बड़े पुरखाओं को, सबों को आशीष कीजिए प्रभु। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. आपकी शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பே, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம், पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களில் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे।